அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இலக்கணம் சீரிஸ் அப்படின்றத பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு பார்க்க போறது புறப்பொருள் இலக்கணம் அப்படின்றது பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இங்க 2 மார்க்ல படிச்சிருக்கலாம், இல்ல 4 மார்க்ல படிச்சிருக்கலாம், இல்ல 8 மார்க்ல சில கொஸ்டின் 2-3 கொஸ்டின் கம்பைன் பண்ணி இந்த கொஸ்டின் அப்படின்றது படிச்சிருக்கலாம். அதுல இருக்கக்கூடிய இன்சைட் 1 மார்க் மற்றும் அதுல கேட்கப்படக்கூடிய 1 மார்க் வினா மற்றும் 2 மார்க் வினா அதெல்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் பப்ளிக் எக்ஸாமுக்கு போடக்கூடிய வீடியோஸ் அப்படின்றது நோட்டிபிகேஷனா வரும். இல்ல அப்படின்னா வீடியோஸ் மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாவே இருக்கு. அதனால யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைக் பண்ணாம யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் ஒன்று தட்டி விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி பாவகை அப்படின்ற ஒரு இலக்கணம் அப்படின்றத வீடியோ போட்டிருந்தோம். யாராச்சும் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு பாவகைனா என்ன, எத்தனை இலக்கணம் இருக்கு, எத்தனை பாவகை இருக்கு, அதுல என்ன யாப்பு இலக்கணம் எத்தனை இருக்கு, அதுக்குள்ள குரல் வெண்பானம் என்ன, இன்னிசை வெண்பானம் என்ன, அது எத்தனை வகைப்படும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதனால யாராச்சும் அந்த பாவகை வீடியோ யாராச்சும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா உடனே அந்த பாவகை வீடியோ பாருங்க. அது மூலமா ஈஸியா என்ன பண்ணலாம், ஈஸியா 1 மார்க் கேள்விகள், 2 மதிப்பெண் வினாக்கள் மற்றும் 4 மதிப்பெண் வினாக்கள் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுல இருந்து கண்டிப்பா பப்ளிக் எக்ஸாமுக்கு 5 மார்க் அப்படின்றது வரதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமா இருக்கு. இப்பயுமே நீங்க பப்ளிக் எக்ஸாம்ல, அதாவது ஆஃப் இயர்லி எக்ஸாம்ல எழுதும்போது சில கொஸ்டினை மிஸ் பண்ணிருப்பீங்க. ஆக்சுவலா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னா ஒரு 90 எடுத்திருப்பீங்க, ஆனா ஒரு 95 எடுத்துக்கலாமே அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணிருக்கலாம். ஓகேவா, ஒரு 5 மார்க் அப்படின்றது உங்களுக்கு எதுல போயிருக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஹேண்ட் ரைட்டிங் சரியில்லை, இல்ல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணீங்க, அந்த மாதிரி ஒரு 5 மார்க் போனுச்சுன்னு வச்சுப்போம், அதை விட்டுருவோம். மீதி ஒரு 5 மார்க் எதுல போயிருக்கும் அப்படின்னா எளிமையா ஈஸியா மார்க் எடுத்திருக்க வேண்டிய ஒரு பகுதி. நீங்க 90 எடுத்திருப்பீங்க, உங்க ஃப்ரெண்டு 95, 94 அது மாதிரி எடுத்திருக்கலாம். உங்களுக்கு நீங்க அவனோட ஆன்சர் பேப்பர் வாங்கி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். என்ன அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இதுல படிச்சதுல என்னென்ன கொஸ்டின் என்ன படிப்பீங்க, புக் இன்சைட்ல ஒரு 1 மார்க் கேட்டிருப்பாங்க, அது தப்பா எழுதிருப்பீங்க. அதுல என்ன பண்ண முடியாது, அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காவோ இல்ல என்ன பண்ண முடியாது, அதுல மார்க் கம்மி பண்ண முடியாது. அதுல என்ன வார்த்தை இருக்கோ அதை கரெக்டா எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 மார்க் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. அது மாதிரி என்ன பண்ணிருப்பீங்க, ஒரு 5 மார்க் அப்படின்றது விட்டுருப்பீங்க. அதனால இதுக்கப்புறமாச்சும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இதுக்கப்புறமாச்சும் புக் இன்சைட் 1 மார்க் படிக்கணும், 2 மார்க் படிக்கணும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஸ்டின் அப்படின்றது படிக்கணும். அது மூலியமா படிக்கிறது மூலியமா தான் உங்களால 80 மார்க் ஈஸியா எடுத்துட முடியும். ஆனா 80க்கு மேல ஒரு மார்க் எடுக்கிறதும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். மார்க் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரி இருக்கு சார், மார்க் வர மாட்டேது சார், எல்லாத்துலயும் சில பேர் கிராஜுவலா கம்மி ஆயிட்டே வந்திருப்பாங்க. 80 சார், ஃபர்ஸ்ட் நான் ஃபர்ஸ்ட் மிட்டம்ல 95 எடுத்தேன் சார், அடுத்து 90, அடுத்து 85 தான் சார் வருது, இது எனக்கு கம்மி ஆயிட்டு வர மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது சார் அப்படின்னா இந்த தப்பு தான் நீங்க பண்றீங்க. ஒரு ஃபுல் போர்ஷன் படிக்கும் போது எப்படி கொஸ்டின் கேட்டாலும் எழுதுற அளவுக்கு தெரியணும். ஓகேவா, இல்ல அப்படின்னா மார்க் கம்மியாகும். இந்த இடத்துல ஒரு கொஸ்டின் மார்க் கம்மியாக வாய்ப்பு இருக்கு, 1 மார்க் விட வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா எப்பயுமே என்ன பண்ணணும், கிராஜுவலா மார்க்கை இன்க்ரீஸ் பண்றது தான் பார்க்கணும். ஒரு வாட்டி ஒரு லெசனை ஃபுல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ள என்ன நுணுக்கமா கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுல இருந்து எப்படி கொஸ்டின் கேட்கலாம், அதுல இருந்து 1 மார்க் எப்படி கேட்கலாம் அப்படின்னு நீங்களா பண்ணணும். நீங்களா கொஸ்டின் கேட்டு 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 நீங்களா படிக்கும்போது என்ன பண்ணலாம், ஈஸியா அந்த மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா, ஓகே. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புறப்பொருள் இலக்கணம் அப்படின்றது பார்க்க போறோம். நமக்கு இலக்கணத்துல கற்கண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது நம்ம லெசன்ல எப்படி இருக்கோ அதே மாதிரியே நான் உங்களுக்கு படிச்சு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அதனால எல்லாரும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா உங்களோட 10th புக்கை எடுத்துக்கோங்க. சரியா, உங்களோட 10th டிஎன் டெக்ஸ்ட் புக் எடுத்துக்கோங்க. ஹைலைட்டர் பென் கண்டிப்பா வச்சிருக்கணும். நான் முன்னாடியே சொல்லிட்டேன், ஹைலைட்டர் பென் ஒன்று, அப்புறம் ரெட் கலர் பென் ஒன்று வச்சிருக்கணும். எக்ஸாம் போறப்போ ஸ்கேலு, எரேசரு, ஷார்ப்னரு, பென்சில், நல்ல ஒரு பென்சில் அப்படின்றது வச்சிருக்கணும். சரியா, இதெல்லாம் வச்சுட்டு ப்ராப்பரா நீங்க என்ன பண்ணணும், ஒரு கொஸ்டினையும் அணுகணும். இந்த மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகம். ஓகேவா, ஓகே. ஃபர்ஸ்ட் பாருங்க, இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புறப்பொருள் இலக்கணம் அப்படின்றது பார்க்க போறோம். புறப்பொருள் இலக்கணம் அப்படின்றது பார்க்க போறோம். பார்க்கலாமா, புறப்பொருள் இலக்கணம் அப்படின்னா என்ன அப்படின்றத நான் அந்த லெசன்ல எப்படி இருக்கோ அதே மாதிரியே நான் உங்களுக்கு சொல்றேன். அதே மாதிரியே படிச்சு காமிச்சு அது என்ன பொருள் சொல்றாங்க, அது என்ன சொல்றாங்க அப்படின்றத நான் விவரிச்சு சொல்றேன். ஓகேவா, ஓகே ஓகே. பாருங்களேன், முதுகலை தமிழ் இலக்கியம் பயிலும் கிள்ளி வளவனும் 10ஆம் வகுப்பு மாணவன் சேரலாதனும் உரையாடுகின்ற. ஃபர்ஸ்ட் முதுகலை தமிழ். ஓகேவா, முதுகலை தமிழ் அப்படின்னா என்னது, எம்ஏ பிஏ எம்ஏன்னு சொல்லுவோமா, என்னது அந்த யூஜி பிஜி படிச்ச ஒரு முதுகலை தமிழ் இலக்கியம் பயின்றது யார் அப்படின்னா கிள்ளி வளவன். ஓகேவா, கிள்ளி வளவன் அப்படின்றவன் யாரு, தமிழ்ல எம்ஏ படிச்ச ஒரு பையன். அவனும் ஒரு 10ஆம் வகுப்பு மாணவன். ஓகேவா, நான் தான் அந்த கிள்ளி வளவன் வச்சுக்கோங்க, நீங்க தான் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வச்சுக்கோங்க. 10ஆம் வகுப்பு மாணவன் சேரலாதன், நீங்க தான் சேரலாதன், நான் யாரு கிள்ளி வளவன். ஓகேவா, நம்ம 2 பேரும் எப்படி பேசிக்கிறோம் அதை பத்தி தான் இந்த உரையாடல் அப்படின்றது இருக்க போது. இதுல புறப்பொருள் இலக்கணத்தை பத்தி நீங்க என்கிட்ட கேள்வி கேட்க போறீங்க, நான் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகேவா,
அப்ப நான் யாரு அப்படின்னா நான் வந்து கிள்ளிவளவன், நீங்க சேரலாதன். ஓகேவா? இது வந்து கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல தேவையில்ல, உங்களுக்கு புரியணும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் சும்மா நம்ம வந்து நான் கிள்ளிவளவன், நீங்க சேரலாதன் அப்படின்றது சொல்றேன். பாருங்க, ஃபர்ஸ்ட் கிள்ளிவளவன் சொல்றான். வா நான் சொல்றேன், வா சேரலாதா வா, நீங்க தான் சேரலாதா, வா சேரலாதா வா அப்படின்னு நான் சொல்றேன். அதுக்கப்புறம் சேரலாதன், வணக்கம் அண்ணா, எனக்கு நீங்கள் உதவ வேண்டும். நீங்க என்ன பண்றீங்க, வணக்கம் அண்ணா நீங்கள் எனக்கு உதவ வேண்டும் அப்படின்னு கேக்குறீங்க. நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், சேரலாதன்ட்ட வா வா அப்படின்னு சொன்னோன்னே நீங்க என்ன பண்றீங்க, வணக்கம் அண்ணா எனக்கு நீங்க உதவணும் அப்படின்னு கேக்குறீங்க. அதுக்கு கிள்ளிவளவன், வணக்கம், நீ வந்தா என்றாலே தமிழ் இலக்கிய இலக்கண உரையாடலுக்கு தான் வருவாய், அப்புறம் என்ன உதவி என்கிறாய்? நீ வந்தனாலே என்னது, எப்ப பார்த்தாலும் இந்த இலக்கணத்தை தான் எடுத்துட்டு வர, நீ எப்ப வந்தாலும் சரி அந்த இலக்கணம் என்ன, அப்படி இல்லைன்னா வந்து அந்த இலக்கிய சம்பந்தமா ஏதாச்சும் டவுட் இருக்கு, தமிழ்ல ஏதாச்சும் டவுட் இருக்கு, அதை தான் நீ எடுத்துட்டு வர, வேற என்ன இருக்கு அப்படின்னு நான் கேட்கிறேன். ஓகேவா? நான் யாரு, கிள்ளிவளவன், நீ சேரலாதன். ஓகேவா? அப்ப வணக்கம், நீ வந்த அப்படின்னாலே தமிழ் இலக்கிய இலக்கண உரையாடலுக்கு தான் வர, நீ வந்தனாலே எதுக்கு, தமிழ் சம்பந்தமா கேள்வி கேட்க தான் என்கிட்ட வர, வேற என்ன உதவி இருக்க போகுது அப்படின்னு நான் கேட்கிறேன். அதுக்கு சேரலாதன், ஆமாண்ணே, புறப்பொருள் பற்றிய செய்திகள் அறிய வந்தேன். புறப்பொருள் பற்றிய செய்திகள். அப்ப இந்த இடத்துலதான் நமக்கு லெசன் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. பாருங்க, புறப்பொருள் இலக்கணம் அப்படின்றது பாக்குறோம். இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, புறப்பொருள் இலக்கணம் அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து என்ன பண்றீங்க, நீங்க சேரலாதன் கிள்ளிவளவன்ட்ட கேக்குறீங்க. ஓகேவா? அது கிள்ளிவளவன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அகப்பொருள் பற்றி வேண்டாமா அப்படின்னு கேட்டவுடனே, ஆமா உனக்கு அகப்பொருள் பத்தி வேணாம் அப்படின்னு நான் கேட்கிறேன். அதுக்கு வேண்டாம்னே, சென்ற திங்களில் தமிழாசிரியர் அகப்பொருள் பற்றி அருமையாக கூறினார். அந்த தமிழாசிரியர் நான் தான். ஓகேவா? முன்னாடி நடத்திட்டு அகப்பொருள் யாராச்சும் பார்க்காம இருக்கு அப்படின்னா அந்த அகப்பொருள் வீடியோவே பாரு, உனக்கு தெளிவா ரொம்ப பொறுமையா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ரொம்ப முக்கியமா இன்சைட்ல இருந்து கொஸ்டின் அப்படின்றது கேட்பாங்க. சரியா? முல்லையோட தொழில் என்ன, அப்புறம் என்னது குறிஞ்சியோட தொழில் என்ன, அதுக்கு நான் ஷார்ட்கட்லாம் சொன்னேன். முறுக்கு தின்றால் இன்பம் வரும் காளி, இன்பம் வரும் கொற்றவை அப்படின்னு நான் உங்களுக்கு ஷார்ட்கட்லாம் சொன்னேன். அதனால இந்த இடத்துல நான் ஷார்ட்கட் சொல்ல மாட்டேன், ஏன்னா அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஓகேவா? அந்த வீடியோல நிறைய ஷார்ட்கட் சொல்லியிருப்பேன், எப்படி வந்து ஈஸியா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம், எப்படி வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு நிறைய ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். அதனால யாராச்சும் அந்த வீடியோ பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா உடனே அந்த அகப்பொருள் இலக்கணம் வீடியோவை தயவு செஞ்சு பாத்துருங்க. அதுல கண்டிப்பா வந்து சொல்றேன், அதுல இருந்து மார்க் கொஸ்டின் அப்படின்றது, இன்சைட் கொஸ்டின் அப்படின்றது இருக்கு. ஈஸியா 2 மார்க் வாங்கலாம், 4 மார்க் கொஸ்டின் கிட்ட எழுதலாம். அதனால வந்து யாராச்சும் அந்த வீடியோ அகப்பொருள் இலக்கணம் பார்க்கல அப்படின்னா அகப்பொருள் இலக்கணம் பாத்துருங்க. ஓகேவா? அப்ப அகப்பொருள் இலக்கணம் முன்னாடியே முடிச்சாச்சு. ஓகேவா? அகப்பொருள் பற்றி நீ புரிந்து கொண்டதை கூறு அப்படின்னு கேட்கும்போது, அகப்பொருள் அப்படின்றது அன்பின் ஐந்தனைகள் பற்றியது. அகப்பொருள் அப்படின்றது அன்பின் ஐந்தனைகள், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை, அது மாதிரி என்னது அன்பின் ஐந்தனைகள் பற்றியது அப்படின்றத நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். யாராச்சும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்க. ஓகேவா? அடுத்து கிள்ளிவளவன் நான் சொல்றேன், மகிழ்ச்சி, புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புறத்திணை. சரி, புறம்னா என்னப்பா? புறம் நெறி அப்படின்னா வழி அப்படின்றது பொருள். நெறி அப்படின்னா வழி அப்படின்றது, இந்த வழியா போகணும், இந்த என்னது இந்த நெறியா நடக்கணும். நெறி அப்படின்னா ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், என்னது தப்பு பண்ணக்கூடாது, இந்த வழியில தான் இருக்கணும், இந்த விஷயத்தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்றதுதானது நெறி அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதான் பாருங்க? நெறி அப்படின்னா வழி அப்படின்றது பொருள். அப்ப புறம் பற்றிய நெறிகளை கூறுறது புறத்திணை அப்படின்னு சொல்றாங்க. புறத்திணைகள் வெற்றி முதலாக 12 வகைப்படும். ஓகேவா? வெற்றி முதல் எத்தனை வகைப்படும்? 12 வகைப்படும். எல்லாரும் ஹைலைட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஹைலைட் பண்றதை கரெக்டா ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புறத்திணை. புறம் பற்றிய நெறிகளை கூறுவதா என்ன சொல்றாங்க? புறத்திணை. அப்ப அதிலே வந்துருச்சு புறம் பற்றிய அப்படி நூல்களை சொல்றதானது புறத்திணை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப புறம் பற்றிய நூல்களை சொல்வது புறம் பற்றிய நெறிகள். ஓகேவா? நூல்கள் நெறிகள். நெறி அப்படின்னா வழி அப்படின்றது பொருள். ஓகேவா? ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் போறது. என்னது, நான் வந்து என்னதான் இருந்தாலும் எக்ஸாம்ல நான் பிட் அடிச்சு எழுதவே மாட்டேன், என்னது காப்பி அடிச்சு எழுத மாட்டேன், நான் நேர்மையா தான் எழுதுவேன். என் ஃப்ரெண்ட் எல்லாம் என்னது காப்பி அடிச்சு எழுதணும், நான் நெறியோட தான் இருப்பேன், நான் ஒரு கரெக்டான வழியில தான் இருப்பேன் அப்படின்றது என்னது நெறி. அப்ப புறம்பற்றிய நெறி, புறம்பற்றிய வழி, புறம்பற்றிய அந்த தர்மத்தை பத்தி சொல்றதானது புறத்திணை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதான் பாருங்க? புறத்திணை. இது புறத்திணைகள் வெற்றி முதலாக 12 வகைப்படும். அப்ப புறத்திணைகள் எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டா 12 வகைப்படும். ரொம்ப முக்கியம். புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்? 12 வகைப்படும். ரொம்ப முக்கியம். சரியா? இது கண்டிப்பா கேட்பாங்க. புறத்திணைகள் எத்தனை வகைப்படும்? 12 வகைப்படும். அதுவும் எதுல இருந்து? வெற்றி முதலாக. ஃபர்ஸ்ட் என்னது? வெற்றி முதலாக 12 வகைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன பார்த்தோம் அப்படின்றது பாருங்க. ஃபர்ஸ்ட் அகத்திணை அப்படின்றது பார்த்தோம். அகப்பொருள் இலக்கணம் அப்படின்றது நான் முன்னாடியே நடத்திருந்தேன். யாராச்சும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவை போய் பாருங்க. அகப்பொருள் இலக்கணம்னா என்ன, அதுல இருக்கக்கூடிய அன்பின் ஐந்தணிகள் என்ன, அதுல குறிஞ்சினா என்ன, மருதம்னா என்ன, நெய்தல்னா என்ன, பாலைனா என்ன, அதை பத்தி யாமா வையன என்ன சார் ஏதோ திட்டுறீங்க அப்படின்னா யாமா வையன அப்படின்னா அது ஒரு ஷார்ட்கட். யாமம் வைகரை என்னது அந்த மாதிரி வந்து ஏற்பாடு நண்பகல் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்லியிருந்தேன்.
அது யாராச்சும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்க. அதுல இருந்து கண்டிப்பா இன்சைட் 1 மார்க் கேட்பாங்க, புக் பேக் கேட்பாங்க. அது கேட்டா உங்களுக்கு எழுதுற அளவுக்கு தெரியணும். அதனால யாராச்சும் அந்த வீடியோ வாட்ச் பண்ணாம இருக்கீங்கன்னா அந்த வீடியோ வாட்ச் பண்ணுங்க. ஓகேவா? இப்ப நம்ம பார்க்க போறது புறம். அப்ப புறம் அப்படின்றது புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புறத்திணை. என் கூட சொல்லுவா பார்க்கலாம். புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புறத்திணை. புறம் பற்றிய நெறிகளை கூறுவது புறத்திணை. ஓகேவா? அடுத்து புறத்திணை அப்படின்றது வெற்றி முதலாக 12 வகைப்படும். சொல்லுங்க. புறம் என்பது வெற்றி முதலாக 12 வகைப்படும். புறம் என்பது புறத்திணைகள் வெற்றி முதலாக 12 வகைப்படும். புறத்திணைகள் வெற்றி முதலாக 12 வகைப்படும். நல்லா தள்ள ஏத்திக்கோங்க. வெற்றி புறத்திணை அப்படின்றது வெற்றி முதலா 12 வகைப்படும். அதை மறந்துடக்கூடாது. ஓகேவா? முக்கியமான கேள்வி. சரியா? எல்லாரும் வந்து இது தெளிவா வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வெற்றி. அதுல ஒரு வார்த்தை யூஸ் பண்ணிட்டான், கிள்ளி வளவன் அப்படின்றவன். நான் என்ன பண்ணிட்டேன், வெற்றி முதலாக 12 வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப வெற்றி அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப வெற்றி அப்படின்னா என்ன பார்க்க போறோம் பாருங்க. வெற்றி என்றால் என்ன அப்படின்னு கேட்ட உடனே வெற்றி அப்படின்னா என்ன பார்க்க போறோம். ஓகே, பாருங்களேன். மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் ஆணிரைகளை சொத்தாக கருதினர். ஆணிரைகள் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, மாடுகள். ஓகேவா? இப்பயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சில பேர் வீட்டுல அந்த மாடுகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொட்டாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கொட்டையில வந்து கட்டி வச்சுட்டு மேல ஃபேன் போட்டிருப்பாங்க. அதாவது வந்து கொசு கடிக்க கூடாது அப்படிலாம் வந்து இன்னுமே மாட்டை வந்து தன் வீட்டுல ஒரு சொத்தா கருதுவாங்க. தன்னோட வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு சொத்து. மாட்டை வந்து அவ்வளவு சீக்கிரம் வித்துற மாட்டாங்க. அதுல இருந்து பால் கிடைக்கும். அதே மாதிரி என்ன பண்ணாங்க மாட்டாங்க, அதை வெட்டுறதுக்கோ அது என்ன அந்த மாதிரிலாம் கொடுத்துட மாட்டாங்க. அது இறக்குற வரையும் தன்னோட வீட்டுல வச்சுப்பாங்க. அது என்ன பண்ணுவாங்க, ஒரு செல்வம் மாதிரி, தன்னோட ஒரு பையன் மாதிரி கருதுவாங்க. நிறைய பேர் வீட்டுல கிராமங்கள்ல நீங்க இன்னைக்கும் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பெயர் சொல்லி அழைப்பாங்க. அந்த மாட்டு பொங்கல் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்பயே உங்களுக்கு தெரியும். மாட்டு பொங்கல்னா ஒரு தட்டை எடுத்துட்டு முன்னாடி தட்டிட்டே போகணும். நானும் சின்ன வயசுல எல்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு தட்டை எடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த தட்டுல வச்சு தட்டிட்டே போகணும். மாட்டு பொங்கலுக்கு வந்து அந்த மாலையெல்லாம் போடுவாங்க எங்க வீட்டுல. அது மாதிரி வந்து நிறைய பேர் வீட்டுல நீங்களும் அதெல்லாம் பண்ணியிருக்கலாம். கிராமத்துல இருந்தவங்களுக்கு தெரியும். அப்ப அந்த மாடுகளை என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு வீட்டோட சொத்து அப்படின்னு கருதுறாங்க. ஒரு மாட்டை வந்து வீட்டோட சொத்து அப்படின்னு கருதுறாங்க. ஓகேவா? அப்ப மக்கள் சிறு குழுக்களாக வாழ்ந்த காலத்தில் மக்கள் என்ன பண்றாங்க, சிறு குழுக்கள், சின்ன சின்ன குழுக்களாக வாழ்ந்தாங்க. இப்ப இருந்த மாதிரி அந்த காலத்துல எப்படி இருந்திருக்காங்க, மக்கள் சிறிய சிறிய குழுக்களாக வாழ்ந்திருக்காங்க. அப்படி வாழும்போது ஆணிரைகள், இது முக்கியம். ஆணிரைகள் அப்படின்னா மாடுகள் அப்படின்னு அர்த்தம், முக்கியம். அப்ப ஆணிரை என்றால் என்ன அப்படின்னு கேட்கலாம். மாடுகள். ஆணிரை என்றால் என்ன டேஷ் அப்படின்னு கேட்டா இன்சைட் 1 மார்க் ரொம்ப முக்கியம், குறிச்சுக்கோ. ஆணிரைகள் என்றால் மாடுகள் அப்படின்றது பொருள். ஓகேவா? 1 மார்க் கொஸ்டின்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. ஆணிரைகள் என்றால் மாடுகள் செல்வங்களாக கருதி இருக்காங்க. ஓகேவா? அது சொத்தா கருதி இருக்காங்க. அந்த மாடுகள் என்ன பண்ணிருக்காங்க, சொத்தா கருதி இருக்காங்க. ஒரு குழுவிடம் இருந்து மற்றொரு குழுவினர் ஆணிரைகளை கவர்தல் வழக்கமாக இருந்தது. இப்ப பாருங்களேன், சொன்னா புரியும். இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, நான் ஒரு குழுவா இருக்கேன், நீங்க ஒரு குழுவா இருக்கீங்க. ஓகேவா? உங்கள்கிட்டயும் வந்து ஆணிரைகள் இருக்கு. ஓகேவா? மாடுகள். அப்புறம் மாடுகளை பார்த்தா மாடுகள்னு சொல்லக்கூடாது, ஆணிரைகள். ஆணிரை இருக்கு. ஆணிரைக்கு வந்து என்னது, தண்ணி வச்சாச்சா, ஆணிரைக்கு வந்து என்னது, தவிடு போட்டாச்சா அப்படின்னு தான் நம்ம இதுக்கப்புறம் நீங்க கேட்கணும். ஏன்னா அது மறந்துடக்கூடாது. ஓகேவா? ஆணிரைகள் என்றால் மாடுகள் என்பது பொருள். ஆணிரைகள் என்றால் மாடுகள் என்பது பொருள். ஓகேவா? ஆணிரைகள். ஓகேவா? என்ன பண்றீங்க, அந்த ஆணிரைகள் அப்படின்னா மாடுகள் அப்படின்றது பொருள். அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, நான் ஒரு குழுவா இருக்கேன், நீங்க ஒரு குழுவா இருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். என்கிட்டயும் ஆணிரைகள் இருக்கு, உங்ககிட்டயும் ஆணிரைகள், அதாவது மாடுகள். என்கிட்டயும் மாடுகள் இருக்கு, உங்ககிட்டயும் மாடுகள் இருக்கு. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆணிரைகள் கவர்ந்து வர வெச்சி பூவனை சூடி கொண்டு செல்வர். எனவே ஆணிரை கவர்தல் வெச்சி திணை என்பது. புரியுதான்னு பாருங்க. மக்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சின்ன சின்ன குழுக்களா வாழ்ந்திருக்காங்க. ஓகேவா? சிறிய சிறிய குழுக்களா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த காலத்துல ஆணிரைய, ஓகேவா, ஆணிரைகள் அப்படின்னா மாடுகள் அப்படின்றது பொருள். மாடுகள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா சொத்தா கருதி இருக்காங்க. மாடுகளை வந்து சொத்து, இது வந்து என்னோட சொத்து, மாடுதான் என்னோட சொத்து. இந்த காலத்துல எப்படி பணம் வச்சிருக்கோம், கார் வச்சிருக்கோம், வீடு வச்சிருக்கோம், அதெல்லாம் வந்து சொத்தா கருதுறோமோ அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்க, மாடுகள் வந்து சொத்தா கருதி இருக்காங்க. அப்ப நான் என்ன பண்றேன், நான் வந்து என்ன பிளான் பண்றேன் அப்படின்னா, எப்படியாச்சும் இவனோட சிறு குழுக்கள்ல இருக்க ஆணிரைகளை நான் கவரணும்டா அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, எப்படியாச்சும் இங்க இருக்க ஆணிரைகளை நீங்க கவரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அந்த மாதிரி நான் என்ன பண்றேன், வெச்சி பூவை, என்ன பூ ரொம்ப முக்கியம், வெச்சி பூ. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். பாருங்க, வெச்சி பூவை சூடி கொண்டு செல்வர், ஆணிரைகளை கவர்ந்து வர. நான் என்ன பண்றேன்,
நிறைய ஆணிரைகளை கவர்ந்தவரை நான் ஒரு படையை வந்து திரட்டிக்கிட்டு உங்ககிட்ட இருக்க ஆணிரைகள் அதாவது மாடுகளை கவர வரேன். ஏன்னா ஆணிரைகள் என்ன பண்றாங்க, சொத்தா கருதுறாங்க. அது வந்து ஒரு செல்வம். அது ஒரு வீடு எப்படி இருக்கோ, ஒரு கார் எப்படி இருக்கோ, அதே மாதிரி இந்த காலத்துல கார் எப்படி இருக்கோ அந்த காலத்துல என்ன பண்றாங்க, செல்வமா கருதிருக்காங்க அந்த ஆணிரைகளை. என்ன பண்றேன், அவங்க கிட்ட இருக்க ஆணிரைகளை நான் கவரணும் அப்படின்னு என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு குழுவா கிளம்பி என்ன பண்றேன், உங்ககிட்ட இருக்க ஆணிரைகளை எடுக்க வரேன். அதுக்குதான் என்ன பண்றாங்க அப்படின்னா நான் வெச்சி பூவை சூடி இருக்கேன். அதுலதான் ரொம்ப முக்கியம். என்ன பூவை சூடி இருக்கேன் அப்படின்னா வெச்சி பூ. இது ரொம்ப பாயிண்ட் ரொம்ப முக்கியம். வெச்சி பூவை சூடி இருக்கேன். நான் வெச்சி பூவை சூடி என்ன பண்றேன், உங்ககிட்ட இருக்க ஆணிரைகளை கவர வரேன். ஓகேவா? எனவே ஆணிரை கவர்தல் வெச்சி திணை எனப்பட்டது. அதனால ஆணிரை கவர்தல வெச்சி திணை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆணிரைகளை கவர்தல் என்ன சொல்றாங்க, வெச்சி திணை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வெச்சி திணை அப்படின்னா உங்களுக்கு கிளியரா புரியணும். ஆணிரைகளை கவர்தல், அதுவும் என்ன பண்றாங்க, வெச்சி பூவை சூடிக்கொண்டு. இதுல 2-3 பாயிண்ட் நம்ம வந்து அடங்கிருச்சு. வெச்சி திணை, அடுத்தது வெச்சி பூ, வெச்சி திணை. வெச்சி திணை அப்படின்னது ஆணிரைகளை கவர்தல். ரொம்ப முக்கியம். புரியுதா? புரியுதான்னு பாருங்க. வெச்சி திணை அப்படின்றது என்னன்னு புரியுதா? ஃபர்ஸ்ட் நான் மறுபடியும் சொல்றாங்க, மக்கள் வந்து சிறிய சிறு குழுக்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? நான் ஒரு சிறிய குழுக்கள், நீங்க ஒரு சிறிய குழுக்கள். நான் என்ன பண்றேன், உங்ககிட்ட இருக்க ஆணிரைகள், உங்ககிட்ட இருக்க அந்த பசு மாடுகள், ஓகேவா, அந்த பசு மாடுகள் காளை மாடுகள் என்ன பண்றேன், அது எல்லாத்தையும் நான் கவர்ந்துட்டு வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால என்ன பண்றேன், வெச்சி பூ. ரொம்ப முக்கியம். என்ன பூ, வெச்சி பூவை சூடிக்கொண்டு என்ன பண்றேன் அப்படின்னா உங்ககிட்ட இருக்க ஆணிரைகளை கவர வரேன். இதை என்ன சொல்றாங்க, வெச்சி திணை அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியம். நான் ரொம்ப பொறுமையா சொல்றேன், மறந்துடக்கூடாது. ஓகேவா? அப்ப வெச்சி திணை அப்படின்றது என்னது, சிறிய சிறிய குழுக்களா வாழ்ந்தாங்க. மானிரைகள் மாடுகளை கவர்வதற்காக சொல்வது என்னது, அததான் வந்து வெச்சி திணை அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியம். ஓகேவா? அப்ப புறம்பற்றிய நெறிகளை கூறுவது புறத்திணை, புறம்பற்றிய நெறிகளை கூறுவது புறத்திணை. அகப்பொருள் அன்பின் ஐந்திணை எத்தனை, ஐந்திணை. ஓகேவா? அதெல்லாம் ரொம்ப முக்கியம், மறந்துடக்கூடாது. ஓகேவா? அடுத்து பார்க்கலாமா? பாருங்க, இதுல இருக்கக்கூடிய வெச்சி பூ. சரிங்க சார், வெச்சி பூன்னு சொல்றீங்க, அது எப்படி சார் இருக்கும், அதை என்னைக்காச்சும் யாராச்சும் பார்த்திருக்கீங்களா அப்படின்றத பாருங்க. அழகு செடியாக வீட்டு தோட்டங்களிலும் பூங்காக்களிலும் வளர்க்கப்படுகின்ற சிவந்த நிறமுடைய வெச்சி பூ இட்லி பூ என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த பாயிண்ட் முக்கியம். பாருங்களேன் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க நிறைய பேர் வீட்டுல பார்த்திருக்கலாம். யார் வீட்டுல இருக்கு, யார் வீட்லயாச்சும் நீங்க பார்த்திருக்கலாம். ஓகேவா? அது எப்படி இருக்கும் அப்படின்னா சவந்த கலர் இருக்கும். அதை என்ன பண்ணிருக்காங்க, ஆணைகளை கவர்றதுக்காக எடுத்து வச்சிருக்காங்க. நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பூ எடுத்து வச்சுட்டு ஆணைகளை கவர்றதுக்காக போறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? மறந்துடக்கூடாது. அதனாலதான் என்ன பண்றேன், திருப்பி திருப்பி சொல்றேன். ஓகேவா? அப்ப அழகு செடியாக, ஓகேவா, என்ன சொல்றாங்க, அழகு செடி. ஓகேவா? இப்ப நம்ம வீட்டுல இல்ல பக்கத்து வீட்டுல என்ன பண்றாங்க, அழகு செடியா இந்த பூ வந்து வளர்க்குறாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா சிவந்த நிற பூக்களா இருக்கு. இது ரொம்ப உங்களுக்கு தேவைப்படாது, ஆனா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? என்னது, இது தோட்டத்திலையும் பூங்காக்கள்லையும் வளர்க்குறாங்க. சிவந்த நிறமுடைய வெச்சி பூ எப்படி இருக்கும் அப்படின்னா சவப்பு கலரா இருக்கும். இதை இட்லி பூ அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஒரு பந்து மாதிரி இருக்கா, ஒரு என்னது எடுத்து அடிச்ச உடனே மாதிரி ஒரு கல் மாதிரி இருக்கா, அவனது அதுதான் வந்து இட்லி பூ அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இல்லைன்னா வெச்சி பூ அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா பாருங்க. அப்ப அழகு சரி என்ன பண்றாங்க, வீட்டுல வளர்க்குறாங்க, தோட்டத்திலையும் பூங்காக்களையும் வளர்க்குறாங்க. அது எப்படி இருக்கு அப்படின்னா சிவந்தம். ஓகேவா? சிவப்பு கலரா இருக்கு. அது என்ன சொல்றாங்க, வெச்சி பூ. அப்படி இல்லை என்றால் அதை இட்லி பூ என்று சொல்கிறார்கள். வெச்சி பூ அப்படி இல்லை என்றால் இட்லி பூ என்று சொல்கிறார்கள். ரொம்ப முக்கியம். அடுத்து சேரலாதன், அழகு. அடுத்த திணை என்ன, அடுத்து நீங்க தான் சேரலாதன் என்றதான் கேக்குறீங்க. அழகு ரொம்ப சூப்பரா இருக்கு. அடுத்த திணை என்ன, வெச்சி முதல் வந்து 12 திணை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதுல வச்சு சொல்லிட்டீங்க. அடுத்த திணை என்ன அப்படின்னு கேக்குறீங்க. அதுக்கு நான் சொல்றேன் கரந்தை திணை அப்படின்னு ஒண்ணு இருக்குப்பா. என்ன பண்றேன், நான் தான் வந்து அந்த கிள்ளி வளவன். நான் என்ன பண்றேன், சரி வெச்சி திணையை பத்தி உனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு, ஆணிரைகளை கவர போயிட்டேன். ஓகேவா? என்ன பண்ற அப்படின்னா ஆணிரைகளை கவர போயிட்டேன். அதே வெச்சி திணை முடிஞ்சிருச்சு. இப்ப கரந்தை திணை அப்படின்னு ஒண்ணு இருக்கு. சரிங்க சார், கரந்தை திணைனா என்ன, அதை சொல்லுங்க கொஞ்சம் அப்படின்னு கேட்கும் போது பாருங்க, கரந்தை திணை அப்படின்னு பார்க்க போறோம். பாருங்களேன், கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆணிரைகளை மக்கள் மீட்க செல்வர். கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆணிரைகளை மக்கள் மீட்க செல்வர். அப்போது கரந்தை பூவை சூடிக்கொள்வர். அதனால் கரந்தை திணை என பெயர் பெற்றது. ரொம்ப சிம்பிள். எப்படி வந்து வெச்சி திணை பாத்தீங்களோ அதுக்கு ஆப்போசிட் கரந்தை திணை. ஒன்னும் இல்ல, மறுபடியும் தெளிவாக நீங்க, மக்கள் வந்து சிறிய சிறு குழுக்களா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நீங்களும் சிறிய குழுக்களா இருக்கீங்க, நானும் சிறிய குழுக்களா இருக்கேன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்கள்ட்ட வந்து நிறைய மாடுகள் இருக்கு, ஆணிரைகள் இருக்கு. நான் அந்த ஆணிரைகள் எல்லாம் வந்து கவரணும்னு நினைக்கிறேன். வெச்சி பூவை சூடிக்கிட்டு வந்து என்ன பண்றேன், ஆணிரைகளை கவர்ந்து வந்துட்டேன். நான் வந்து வச்சுட்டேன். ஓகேவா? என்கிட்ட வந்து ஒரு 10 ஆணைகள் இருந்துச்சு. இப்போ உங்கள்ட்ட இருந்து ஒரு 10 ஆணிரைகள் கவர்ந்துட்டு வந்து இப்போ ஒரு 20 ஆணிரைகள் நான் வச்சிருக்கேன். 20 மாடுகள் கிட்டத்தட்ட நான் வச்சிருக்கேன்னு வச்சுப்போம். ஓகேவா? இல்ல ஒரு 200 மாடுகள். ஓகேவா? என்கிட்ட 100 இருந்துச்சு, உங்ககிட்ட இருந்து ஒரு 100 பறிச்சுட்டு வந்து 200 ஆணிரைகள் 200 மாடுகள் வச்சிருக்கேன் அப்படின்னு வச்சுப்போம். அடுத்து இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்ப அது வெச்சி திணை. ஓகேவா? இப்ப கரந்தை திணைக்கு வரும். கரந்தை திணை அப்படின்னா என்ன பண்றீங்க, நீங்க வந்து
கடத்திட்டு வந்துட்டேன். நான் வந்து என்ன பண்ணிட்டேன், உங்களோட ஆணிரைகளை கடத்திட்டு வந்துட்டேன். உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப என்ன பிளான் பண்றீங்க அப்படின்னா, இவங்க கிட்ட இருக்க அந்த ஆணிரைகளை நம்ம தூக்குறோம். ஓகேவா? மொத்த 200ஐயும் தூக்குறோம், இல்ல நம்மளோட 100ஐயாச்சும் தூக்குறோம் அப்படின்னு என்ன பண்றீங்க, நீங்க சிறிய சிறிய குழுக்களா இருக்கீங்களா, நீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து கரந்தை பூ, ஓகேவா, ஃபர்ஸ்ட் நான் வரும்போது என்ன பண்றேன், வெச்சு பூ வச்சுட்டு நான் வந்து உங்கள்ட்ட இருந்து இது பண்ணிட்டு வந்தேன், கவர்ந்துட்டு வந்தேன். நீங்க வரும்போது என்ன பண்றீங்க அப்படின்னா கரந்தை, ஓகேவா, கரந்தை திணை, அதனாலதான் சொல்றாங்க கரந்தை பூ. நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா கரந்தை பூவை தலையில சூடிக்கிட்டு வரீங்க. வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆணிரைகளை கவர்றீங்க. அதுதான் என்னது அப்படின்னா கரந்தை திணை அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பூ அப்படின்னா கரந்தை பூ அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, கரந்தை பூ. பாருங்க, கரந்தை திணை அப்படின்றது கவர்ந்து செல்லப்பட்ட தம் ஆணிரைகளை, ஓகேவா, கவர்ந்து செல்லப்பட்ட தன்னோட ஆணிரைகளை மக்கள் என்ன பண்றாங்க, மீட்க போறாங்க. அதை கரந்தை பூவை சூடிக்கிட்டு போறாங்க. அதனால என்ன சொல்றாங்க, கரந்தை திணை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதான்னு பாருங்க. கரந்தை திணை அப்படின்னா என்னன்னு புரியுதா? நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், வெச்சி பூவை சூடிக்கிட்டு உங்கள்கிட்ட இருக்க ஆணுகளை கவர்ந்துட்டேன். நீங்க என்ன பண்றீங்க, பதிலுக்கு நான் வந்து என்கிட்ட இருக்கக்கூடிய கரந்தை என்னது அந்த ஆணுகளை கவரணும்னு நினைக்கிறீங்க. அதனால கரந்தை பூவை சூடிக்கிட்டு வந்து என்கிட்ட இருக்க அந்த மாடுகளை ஆணிரைகளை கவர்ந்துட்டு போறீங்க. அதுதான் என்னது அப்படின்னா கரந்தை திணை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதான்னு பாருங்க. அடுத்து சிறிய முட்டை வடிவில், ஓகேவா, எப்படி வந்து ஒரு முட்டை இருக்குமோ அந்த மாதிரி ஒரு சிறிய முட்டை வடிவில கொத்து கொத்தாக, ஓகேவா, எப்படி இருக்கும், கொத்தாக பூக்கக்கூடிய கரந்தை ஒரு சிறிய செடி, ஓகேவா, ஒரு சிறிய செடியா இருக்கும், ஒரு கொத்தா ஒரு பூவா மலரக்கூடியது இந்த கரந்தை செடி. நறுமணம் மிக்க இது செம்மை, நீலம், இளஞ்சிவப்பு, நீலம் கலந்த சிவப்பு ஆகிய நிறங்களில் பூக்கின்றது. இதனை கொட்டக்கரந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா இதை கொட்டை கரந்தை அப்படின்னு சொல்றாங்க. மீதி என்ன சொல்றாங்க அப்படின்னா சிறிய முட்டை வடிவில இருக்கும். அந்த பூக்கள் எப்படி இருக்குமா, சிறிய முட்டை வடிவில இருக்குமா. அது மட்டும் இல்லாம கொத்தா பூக்கக்கூடியது, அப்படியே கொத்து கொத்தா பூக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கொத்தா பூக்கக்கூடியது கரந்தை, ஓகேவா, ஒரு சிறிய செடி. இது எப்படி அப்படின்னா ஒரு சிறிய செடியா இருக்கு, நறுமணம் மிக்கது, ஓகேவா, நல்லா அதை சாப்பிட பறிச்சோம் அப்படின்னா நல்லா வாசனை வரக்கூடியது, ஓகேவா. அப்ப நறுமணை மிக்கது, ஓகேவா. செம்மை எப்படி இருக்கு அப்படின்னா செம்மை கலர் அப்படின்னா சிவப்பு கலரா இருக்கு, இளஞ்சிவப்பு கலரா இருக்கு, நீலம் கலந்த சிவப்பு, நீலமும் சிவப்பும் கலந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி நடக்கிறதுல பூக்குது. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா கொட்டைக்கரந்தை அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, கொட்டை கரந்தை அப்படி என்றும் சொல்வார்கள். புரியுதான்னு பாருங்க. அப்ப ஃபர்ஸ்ட் பார்த்தோம் வெச்சி திணை அப்படின்றது பார்த்தோம். வெச்சி பூ அப்படின்றது எப்படி இருக்கு, அது இட்லி பூ அப்படின்னு சொல்றாங்க, நல்லா சவப்பா இருக்கு. அடுத்து பாக்குறது கொட்டைக்கரந்தை, கரந்த பூ அப்படின்னு சொல்றோம். சிறிய வந்து முட்டை வடிவில் இருக்கு, கொத்தா பூக்கக்கூடியது. இது என்னது சிவப்பு கலர் இருக்கு, நீல கலர் இருக்கு, நீலம் கலந்த சிவப்பு கலர்ல இருக்கு. இதை என்ன சொல்றாங்க, கரந்தை பூ அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து போலாமா? அடுத்து பாருங்க, சேரலாதன். நீங்க தான் கேக்குறீங்க சேரலாதன் அடுத்ததாக அப்படின்னு கேக்குறீங்க. நான் வந்து கிள்ளி வளவன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றேன், வஞ்சி திணை அப்படின்றத சொல்ல போறேன். வஞ்சி திணை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் நொச்சி, சாரி வெச்சி. அடுத்து என்ன பார்த்தோம், அதுக்கு ஆப்போசிட்டா கரந்தை அப்படின்றது பார்த்துட்டோம். வெச்சிக்கு ஆப்போசிட் கரந்தை, ரைட்டா. நான் வந்து உங்ககிட்ட வந்து ஆணுகளை கவர்றேன், நீங்க என்ன பண்றீங்க, என்கிட்ட வந்து ஆணுகளை கவர்ந்து போயிட்டீங்க, அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. வெச்சி கரந்தை. அடுத்து பார்க்க போறது வஞ்சி திணை அப்படின்னு நான் பார்க்க போறோம். நான் சார் பேரு இது அப்படின்னா இதெல்லாம் வந்து முன்னாடி காலத்துல இருந்திருக்கு, ஓகேவா. அடுத்து நம்ம பார்க்க போறது வஞ்சி திணை அப்படின்றத பார்க்க போறோம். வஞ்சி திணை அப்படின்னு பார்க்கலாமா? மண் நாடு சொத்தாக மாறிய காலத்தில் ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா ஆணிரைகளை சொத்தா கருதி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆணிரைகள் வாங்கிட்டே எவ்வளவு ஆணிரைகள் இருக்கு, என்கிட்ட 100 என்கிட்ட 1000 ஆணிரைகள் இருக்கு அப்படின்னா நான் தான் வந்து பணக்கார, நான் தான் வந்து பெரிய சொத்து உள்ளவன். அது மாறிடுச்சு, அந்த காலம் மாறி நிலம் வந்து சொத்தா மாறிடுச்சு. இப்ப எப்படி இருக்கோ அதே மாதிரி நிலம் வந்து சொத்தா மாறிடுச்சு. மண் வந்து ஒரு சொத்து, ஓகேவா. இதுவரையும் என்னோட எல்லை, அதுவரையும் உன்னோட எல்லையா நீ வச்சுக்கோ, இதுவரையும் என்னோட எல்லை அப்படின்ற மாதிரி மண் வந்து சொத்தா மாறுது. அதை பாருங்க, மண் சொத்தாக மாறிய காலத்தில் மண்ணை கவர்தல் போராயிற்று. மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற கருதி வஞ்சி பூவை சூடி, என்னப்போ வஞ்சி பூவை சூடி போருக்கு செல்வது வஞ்சி திணை. புரியுதான்னு பாருங்க. வஞ்சி திணை அப்படின்றது மண் நாடு, ஓகேவா. மண் நாடு சொத்தா மாறிய காலத்துல மண்ணை கவர்தல் வந்து போர், ஓகேவா. உங்ககிட்டயும் சில நிலங்கள் இருக்கு, என்கிட்டயும் சில எல்லைகள் வரையும் நிலங்கள் இருக்கு. என்ன பண்றோம், நம்ம 2 பேரும் அடிச்சுக்கிறோம், ஓகேவா. எனக்கு உங்களோட நிலமும் எனக்கு வேணும், உங்களோட நிலம் வந்துருச்சுன்னா என்னோட நிலப்பரப்பு இவ்வளவு பெருசாயிடும் அப்படின்றதுக்காக சொத்தா மாறிய காலத்துல என்ன பண்றாங்க, மண்ணை கவர்தல் போராயிற்று. என்ன பண்றேன், நான் வந்து உங்கள்கிட்ட போருக்கு வந்து என்ன பண்றேன், உங்களோட இடத்தையும் நான் கவரணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன பண்றீங்க, என்கிட்ட வந்து போருக்கு வந்து என்னோட இடத்துல நீங்க கவரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அப்ப இந்த மாதிரி மாறின காலத்துல என்ன பண்றாங்க, மண்ணை வந்து சொத்தா கருதுறாங்க. அது என்னது, அதுதான் வந்து போராயிற்று. மண்ணாசை காரணமாக பகைவர் நாட்டை கைப்பற்ற
கருதி வஞ்சி பூவை சூடி போருக்கு செல்வது வஞ்சித்திணை. என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து என்ன பண்றேன் பிளான் பண்றேன் ஓகேவா, நாளைக்கு நைட்டு வந்து உங்ககிட்ட அந்த இருக்கக்கூடிய நிலத்தை வந்து நான் வந்து அபகரிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால என்ன பண்றேன் வஞ்சி பூ, புரியுதான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், வெச்சி பூ. வெச்சி பூன்றது ஆணைகளை கவர்றதுக்கு. நீங்க என்ன பண்ணீங்க, அதுக்கு பதிலா கரந்தை பூவை சூடிக்கிட்டு என்கிட்ட வந்து இருக்கிற ஆணைகளை கவர்ந்துட்டு போனீங்க. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா வஞ்சி பூவை சூடி என்ன பண்றேன், உங்ககிட்ட இருக்க மண்ணெல்லாம் வந்து அந்த மண் ஆசை காரணமா என்ன பண்றேன், அங்க இருக்கக்கூடிய நிலம் எனக்கு வேணும் அப்படின்றதுக்காக உங்ககிட்ட போருக்கு வரேன். அது எந்த பூ அப்படின்னா வஞ்சி பூ. என்ன திணை அப்படின்னா வஞ்சி திணை, மறந்துடக்கூடாது. வஞ்சி திணை அப்படின்னா என்னன்னு தெரியணும் ஓகேவா. நான் நடத்தின அப்படியே கதையா ஞாபகம் வச்சுக்கோங்க, எளிமையா இருக்கும், ஈஸியா ஞாபகம் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தது வெச்சி, ரெண்டாவது பார்த்தது கரந்தை, அடுத்து நம்ம பாக்குறது வஞ்சி. வஞ்சி அப்படின்றது மண் ஓகேவா. உங்ககிட்ட இருக்க அந்த மண்ணாசை, நான் என்ன பண்றேன் மண்ணாசை காரணமா உங்ககிட்ட இருக்க நிலத்தெல்லாம் நான் அபகரிக்கணும் அப்படின்றதுக்கு என்ன பண்றேன், நான் வஞ்சி பூவை சூடிக்கிட்டு என்ன பூவை சூடுறேன், வஞ்சி பூவை சூடிக்கிட்டு உங்ககிட்ட என்ன பண்றேன், அவங்க கிட்ட இருக்க போருக்கு வரேன், உங்ககிட்ட சண்டையிடுறதுக்கு வரேன். அது என்ன திணை, வஞ்சி திணை. அது என்ன பூ, வஞ்சி பூ. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம் சரியா, வஞ்சி பூ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வஞ்சி திணை அப்படின்னு என்னன்னு தெரியணும் ஓகேவா. என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணேன், உங்ககிட்ட ஆணைகளை கவர்ந்துட்டேன். அது என்னது, அதை வந்து வெச்சி அப்படின்னு சொன்னாங்க. நீங்க என்ன பண்ணீங்க, திருப்பி நான் வந்து கவர்ந்துட்டு வந்தேன். உங்ககிட்ட இருக்க அந்த மாடுகளை நான் கவர்ந்துட்டு வந்துட்டேன். என்கிட்ட 100 மாடுகள் தான் இருந்துச்சு, உங்ககிட்ட இருந்து மாடுகளை கவர்ந்து வந்து இப்ப 200 வச்சிருக்கேன். நீங்க என்ன பண்ணீங்க, 200 தூக்கிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு நீங்க என்ன பண்றீங்க, திருப்பி வந்து இருக்கிற ஆணைகளை கவர்ந்துட்டு போறீங்க. அது என்னது, அது கறந்த. இப்ப நான் என்ன பண்றேன், மண் ஆசை காரணமா உங்ககிட்ட இருக்க அந்த நிலங்களை வந்து அபகரிக்கணும் அப்படின்றதுக்காக மண் ஆசை காரணமா வஞ்சி பூவை சூடிக்கிட்டு வரேன். வந்து என்ன பண்றேன், உங்ககிட்ட இருக்க மண்ணெல்லாம் கவர்ந்துட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது என்னது, வஞ்சி திணை ஓகேவா. அதை பாருங்க, பளபளப்பான மெல்லிய பூவின் இதழ்களில் வெள்ளிய பஞ்சு போன்ற நுண்மயிர் அடர்ந்துள்ளது வஞ்சி. அந்த வஞ்சி பூ எப்படி இருக்குமா, பளபளப்பான, ரொம்ப அப்படியே வந்து பளபளப்பா இருக்குமா. அந்த வெயில் பட்டுச்சு அப்படின்னா ரொம்ப அப்படியே வந்து பளபளப்பா இருக்குமா. மெல்லிய பூவின் இதழ்களில் அப்படியே வந்து ரொம்ப மெலிசா இருக்குமா. மெல்லிய பூவின் இதழ்களில் வெள்ளிய பஞ்சு போன்ற எப்படி இருக்குமா, வெள்ளிய பஞ்சு போன்ற பஞ்சு இருக்கும்ல, அப்ப வெள்ளிய பஞ்சு போன்ற நுண்மையின் அடர்ந்துள்ளது ஓகேவா. சின்ன சின்ன அந்த உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஓகேவா, சின்ன சின்னதா அந்த நூல் மாதிரி இருக்க மாதிரி அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சொல்றாங்க அதான் வஞ்சி பூ அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வஞ்சி பூ அப்படின்னா என்னன்னு புரியணும் ஓகேவா. அப்ப என்ன பாத்துறோம், நொச்சி வெச்சி அப்படின்னு பாத்துட்டோம், அதுக்கப்புறம் கரந்தை அப்படின்னு பாத்துட்டோம், அப்புறம் வஞ்சி அப்படின்னு பாத்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போறது காஞ்சி ஓகேவா. வஞ்சி அதுக்கு ஆப்போசிட் என்னது, காஞ்சி ஓகேவா. அது என்ன அப்படின்றத பார்க்க போறோம் ஓகேவா. பாருங்க ஓகேவா. ஓகே, அடுத்தது சேரலாத நீங்க அடுத்தது என்னனே அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்றேன் காஞ்சி திணை. என்னது பார்த்தாச்சு, ஃபர்ஸ்ட் நான் பார்த்தோம் வெச்சி பார்த்தோம், கரந்தை பார்த்தோம், வஞ்சி பார்த்தோம். அடுத்து நான் சொல்ல போறது காஞ்சி திணை. இப்ப காஞ்சி திணை என்ன அப்படின்றத பாருங்க. காஞ்சி திணை ரொம்ப முக்கியம். தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோட காஞ்சி பூவை சூடி எதிர்த்து போரிடல். அதான சொன்னேன் காஞ்சி திணை அப்படின்னு சொல்றாங்க. பாருங்களேன், காஞ்சி திணை அப்படின்றது ஒண்ணும் கிடையாது. காஞ்சி திணை அப்படின்றது நான் என்ன பண்றேன், உங்ககிட்ட வந்து மண்ணாசை காரணமா ஓகேவா, உங்ககிட்ட இருக்க நாட்டை வந்து நான் அபகரிக்கணும் அப்படின்றது என்ன பண்றேன், நான் வந்து உங்க நாட்டை வந்து கைப்பற்றுவேன். நீங்க என்ன பண்றீங்க, உஷாரா வந்து பாகுபலியில வர மாதிரி என்ன பண்றீங்க, முன்னாடி வந்து அந்த கேடையெல்லாம் வச்சு என்கிட்ட சண்டை போட ரெடியா இருக்கீங்க. அப்ப காஞ்சி திணை அப்படின்றது தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்றரசனோட காஞ்சி பூவை சூடி எதிர்த்து போரிடல் காஞ்சி திணை ஓகேவா. இப்படியும் வச்சுக்கலாம் இல்ல இப்படி வச்சுக்கலாம். என்ன பண்றீங்க, என்கிட்ட வந்து என்னோட நாட்டை வந்து அபகரிக்க வரணும்னு நினைக்கிறீங்க. நான் என்ன பண்றேன், பாகுபலி மாதிரி நான் என்ன பண்றேன், எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிட்டு உங்ககிட்ட சண்டை போட ரெடியா இருக்கேன். அந்த மாதிரி ரெடியா இருக்கிறது என்னது, அதுதான் வந்து காஞ்சி திணை அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன பண்றாங்க, காஞ்சி பூ, அந்த காஞ்சி பூவை சூடிக்கிட்டு என்ன பண்றாங்க, சண்டைக்கு போறாங்க. தன் நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோட அந்த மாற்றரசனோட காஞ்சி பூவை சூடி எதிர்த்து போயிட்டு நீ என்ன பண்றீங்க, என்கிட்ட வந்து என்னோட நாட்டை வந்து கைப்பற்ற வரீங்க. என்ன பண்றேன், காஞ்சி பூவை சூடிக்கிட்டு என் நாட்டையை கைப்பற்ற வர அப்படின்னு என்ன பண்றேன், நீ வேற நாட்டு மாற்று அரசன் ஓகேவா. அந்த மாற்று அரசன் என்ன பண்றேன், சண்டை போடுறேன். அப்படி சண்டை போடுறது என்னது, அத காஞ்சி திணை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதான்னு பாருங்க. காஞ்சி திணை அப்படின்றது என்ன பார்த்தோம் அப்படின்றத பாருங்க. வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி. புரியுதா. இப்ப வஞ்சி அப்படின்றது எது, அந்த மண்ணாசை காரணமா. காஞ்சி அப்படின்றது என்னது, அந்த நாட்டை கைப்பற்ற வர மாற்று அரசனோட சண்டை போடுறது சொல்றாங்க. அதான் காஞ்சி திணை அப்படின்னு சொல்றாங்க. காஞ்சி திணை அப்படின்னா புரியுதா, என்ன பண்றீங்க அப்படின்னா, நான் வந்து உங்க நாட்டை வந்து கைப்பற்றணும் அப்படின்னு என்ன பண்றேன், குதிரையில வரேன். நீங்க என்ன பண்றீங்க, ஆல்ரெடி பாகுபலி மாதிரி என்னது ஒரு கவர் பண்ணிட்டு என்ற சண்டை போடுறீங்க. என்ன பூ சூடிருக்கீங்க, அப்ப காஞ்சி பூவை சூடிருக்கீங்க.
அதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா காஞ்சி திணை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப காஞ்சி திணை என்ன அப்படின்னா என்னன்னு புரியணும். ஓகேவா? அடுத்து பாருங்க, காஞ்சி திணையோட பூ எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். கொத்து கொத்தாக பூக்கும் நீல நிற மலர்கள். இது எந்த கலரா இருக்கும் அப்படின்னா நீல கலர், ப்ளூ கலர். கொத்து கொத்தா பூக்கக்கூடிய ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய அழகான மனமுள்ள காஞ்சி என்பது ஒரு வகை குறுமரம். ஓகேவா? அழகான மனமுள்ள, ஓகேவா, பார்க்க அழகா இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும் இருக்கக்கூடிய காஞ்சி அப்படின்றது ஒரு வகை குறுமரம். ஓகேவா? சிறிய மரம். ஓகேவா? இது என்ன சொல்றாங்க? காஞ்சி அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படி இருக்கும் அப்படின்னா கொத்து கொத்தா பூக்கக்கூடியது. ஓகேவா? எப்படி இருக்கும்? கொத்து கொத்தா பூக்கக்கூடிய நீல நிற மலர்கள். ஓகேவா? அழகா மனமுள்ள காஞ்சி அப்படின்றது ஒரு வகை குறுமரம். ஓகேவா? அப்ப இது என்ன சொல்றாங்க? இது வந்து ஒரு குறுமரம். ஓகேவா? அப்ப காஞ்சி அப்படின்றது என்னன்னு புரியுதா? நாட்டை கைப்பற்ற மாற்றரசனோட காஞ்சி போச்சு ஓடிக்கிட்டு சண்டையிடுறது, எதிர்த்து போரிடுறதுன்னு பண்றாங்க காஞ்சி திணை அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். அடுத்து சேரலாதன். நீங்க கேக்குறீங்க, ஓ அப்படியா, அடுத்து சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது கிள்ளி வளவன் நொச்சி திணை ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். அடுத்து பார்க்க போறது நொச்சி திணை அப்படின்னு பார்க்க போறோம். நொச்சி திணை அப்படின்னு பாருங்களேன். மண்ணை காக்க கோட்டைகள் கட்டப்பட்டன. கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே முற்றுகையிடல். பகை அரசனோடு நொச்சி பூவை சூடி போரிடுவது நொச்சி திணை. ஓகேவா? ஒண்ணும் இல்ல, மண்ணை காக்க கோட்டைகள் கட்டப்பட்டன. ஓகேவா? அவங்களோட நாடு வந்து இவ்வளவு பெரிய நாடு இருக்கு அப்படின்னா அந்த நாட்டை காப்பாற்றணும் அப்படின்றது நம்ம இருக்காங்க. மண்ணை காக்க கோட்டைகள் அப்படின்றது கட்டினாங்க. அந்த மாதிரி கோட்டைகள் கட்டப்பட்டதுக்கு அப்புறம் கோட்டையை காத்தல், அந்த கோட்டையை வந்து காத்துக்கணும், அந்த கோட்டையை வந்து யாரும் கைப்பற்றிட கூடாது அப்படின்றத கோட்டையை காத்தல் வேண்டி உள்ளிருந்தே முற்றுகையிட்ட பகை அரசனோடு என்ன பண்றீங்க? உள்ள இருந்தே என்ன பண்றீங்க? முற்றுகையிடுறீங்க. ஓகேவா? சண்டை போடுறதுக்கு. அப்படி இருக்கும்போது நொச்சி பூவை சூடிக்கிட்டு போரிடுவதுதான் அது அப்படின்னா நொச்சி திணை அப்படின்னு சொல்றாங்க. மறுபடியும் பாருங்க, நொச்சி திணை அப்படின்றது மண்ணை காக்கணும் அப்படின்றது என்ன பண்றீங்க? கோட்டைகள் அப்படின்றது கட்டுறீங்க. இவ்வளவு பெரிய இடத்த நான் காப்பாற்றணும், இவ்வளவு பெரிய இடத்த நாங்க வந்து காக்கணும் அப்படின்னு என்ன பண்றீங்க? கோட்டைகள் அப்படின்றது கட்டுறீங்க. அப்படி கோட்டைகள் கட்டினதுக்கு அப்புறம் கோட்டையை காத்தல் வேண்டி அந்த கோட்டையை வந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக உள்ளிருந்தே முற்றுகையிட்ட பகை அரசனோடு, உள்ளிருந்தே வந்து முற்றுகையிட்ட அந்த பகை அரசனோடு சண்டையிடுறதா என்னது? போரிடுவதா என்ன சொல்றாங்க? நொச்சி திணை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? தெளிவா புரியணும். நொச்சினா என்ன, காஞ்சினா என்ன அப்படின்றது. நொச்சினா உள்ள இருந்தே போரிடுவது. ஓகேவா? அந்த மாற்று அரசனுக்கு என்ன பண்றது? அந்த கோட்டையில உள்ள வந்து காக்கணும் அப்படின்றத என்ன பண்றாங்க? உள்ள இருந்தே போரிடுவது என்ன சொல்றாங்க? நொச்சி திணை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? புரியுதான்னு பாருங்க நொச்சி திணை அப்படின்னா. புரியுதா? நொச்சி திணை அப்படின்றது மண்ணை காக்கணும் அப்படின்றதுக்காக கோட்டைகள் கட்டப்பட்டன. அந்த கோட்டைகள் உள்ள காக்கணும் அப்படின்றதுக்காக உள்ளிருந்தே முற்றுகையிட்ட மாற்று அரசனோடு பகை அரசனோடு நொச்சி பூவை சூடிக்கிட்டு போரிடுவதுதான் என்னது? அத நொச்சி திணை அப்படின்னு சொல்றாங்க. மருது நிலத்துக்குரிய நொச்சி கொத்து கொத்தான மருது நிலத்துக்குரியது. ஓகேவா? மருது நிலம். ஓகேவா? அப்ப நொச்சி திணை அப்படின்றது எந்த நிலம் அப்படின்னு கேட்பாங்க? மருது நிலம். ஓகேவா? 1 மார்க். ஓகேவா? இந்த மாதிரி தானே பண்ணுவாங்க, டெஸ்ட் பண்ணி கேட்பாங்க. என்ன பண்ண மாட்டோம், நம்ம உள்ளலாம் போய் படிச்சிருக்க மாட்டோம், திடீர்னு வந்து கேட்பாங்க. அப்ப நமக்கு தெரியணும். ஓகேவா? 1 மார்க் கொஸ்டின். ஓகேவா? அப்ப என்ன பண்றாங்க? மருது நிலத்துக்குரிய நொச்சி கொத்து கொத்தா நீல நிற பூக்கள் கொண்டது. அது என்ன கலர் அப்படின்னா ப்ளூ கலர். ஓகேவா? நீல நிறமா இருக்கும். ஓகேவா? இது மணி நொச்சி, கருநொச்சி, மலை நொச்சி, வெண்ணொச்சி என பல வகைகள் உள்ளன. ஓகேவா? மணி நொச்சி, கருநொச்சி, மலை நொச்சி, வெண்ணொச்சி அப்படின்னு பல வகைகள் இருக்கு. ஆனா இதுல என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு 4 வகை கொடுத்துருக்காங்க. இந்த வகைகள் மட்டும் இல்லாம நிறைய வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன இருக்கு? மணி நொச்சி, கருநொச்சி, மலை நொச்சி, வெண்ணொச்சி அப்படின்னு பல வகைகள் இருக்கு. மருது நிலத்துக்குரிய நொச்சி கொத்து கொத்தா நீல நிற பூக்களா கொண்டது. மருது நிலச்சி அப்படின்றது கொத்து கொத்தா நீல நிற பூக்கள் கொண்டுள்ளது. இது மணி நொச்சி, கருநொச்சி, மலை நொச்சி, வெண்ணொச்சி அப்படின்னு பல வகைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அப்ப நிறைய திணைகள் அப்படின்றது பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். பண்ணாச்சு நொச்சி திணை அப்படின்றது பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது உளிங்கை திணை அப்படின்றது பார்க்க போறோம். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னது அப்படின்னா உளிங்கை திணை. அடுத்தது பார்க்க போறது உளிங்கை திணை. ஓகேவா? ரொம்ப முக்கியம். கொஞ்சம் ஒரு 4 திணை தாண்டதுக்கு அப்புறம் மறக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஒரு ரீகாப் பார்த்தோம் அப்படின்னா மனப்படமா இருக்கும். ஓகேவா? அடுத்து பார்க்க போறது உளிங்கை திணை அப்படின்றத நான் பார்க்க போறோம். தம்பி, மாற்று அரசனின் கோட்டையை கைப்பற்ற உளிங்கை பூவை சூடி தன் வீருடன் அதனை சுற்றி வளைத்தல். ஓகேவா? சுற்றி வளைக்கணும். அதுதான் என்னது அப்படின்னா உளிங்கை திணை. மாற்று அரசனின் கோட்டையை கைப்பற்ற பாருங்களேன். இப்ப ஏன் இதை வந்து உளிங்கை திணை அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றத நான் என்ன பண்றேன், நீங்க வந்து என்னோட மாற்று அரசன். ஓகேவா? வேறு நாட்டு அரசன். நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்களோட இடத்த, உங்களோட நிலத்தை நான் வந்து
தூக்கணும், உங்களோட கோட்டையை நான் வந்து கைப்பற்றணும் அப்படின்றத என்ன பண்றேன் அப்படின்னா உளிங்கை பூ, ஓகேவா, என்ன பண்றேன் அப்படின்னா உளிங்கை பூவை சூடிக்கிட்டு தன் வீரர்கள், என்னோட படை இருக்குல்ல, என்னோட படை வீரர்களோட உளிங்கை பூவை சூடிக்கிட்டு என்ன பண்றேன், உங்களோட கோட்டையை கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக உங்களோட கோட்டையை சுத்தி வளைக்கிறேன். ரொம்ப முக்கியம், சுத்தி வளைக்கிறேன், இதுதான் இதுல முக்கியம். கோட்டை இப்படிதான் இருக்கு அப்படின்னு என்ன பண்றேன், என்னோட படை வீரர்களை வச்சு என்ன பண்றேன் அப்படின்னா சுத்தி வளைக்கிறேன். அந்த மாதிரி சுற்றி வளைக்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா உளிங்கை திணை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உளிங்கை திணை அப்படின்னா உங்களுக்கு தெளிவா புரியணும். உளிங்கை திணை அப்படின்னா என்னது, அந்த கோட்டைகளை மாற்று அரசனின் கோட்டையை கைப்பற்ற அவன் கோட்டையை சுற்றி வளைத்தல் என்பது என்னது, அது உளிங்கை திணை. அப்ப உளிங்கை திணை அப்படின்றது மாற்று அரசனோட கோட்டையை கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக உளிங்கை பூ வச்சு விட்டுக்கிட்டு என்ன பண்றேன், தன்னோட வீரர்களோட உங்களோட கோட்டையை என்ன பண்றேன் சுத்தி வளைக்கிறேன். சுத்தி வளைச்சா உளிங்கை திணை, ரொம்ப முக்கியம். இப்படிதான் கொஸ்டின் கேட்பாங்க. அப்ப சுற்றி வளைத்தல் என்பது டேஷ் அப்படின்னு கேட்கும்போது உளிங்கை திணை அப்படின்னு எழுத தெரியணும். ஓகேவா, மாற்றரசன் கோட்டை கைப்பற்ற உளிங்கை பூ சுடி தன் வீரரோட அதை சுற்றி வளைத்தல் டேஷ் திணை அப்படின்னு கேட்கும்போது உளிங்கை திணை அப்படின்னு எழுத தெரியணும். ஓகேவா, மாற்றரசனோட கோட்டை கைப்பற்ற என்ன பண்ணுவாங்க, உளிங்கை பூ சூடிக்கிட்டு சுத்தி வளைக்கிறதா சொல்றாங்க, அத உளிங்கை திணை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஓகே, இதை பாருங்களேன். இது நிறைய பேர் வந்து உங்க வீட்டு சைட்ல நீங்க என்ன பண்ணிருக்கலாம், இந்த தோசையா கூட சாப்பிட்டுக்கலாம். பாருங்க, வேலிகளில் ஏறி படரும் நீண்ட கொடியே உளிங்கை திணை, உளிங்கை கொடி. ஓகேவா, வெளியில வந்து ஏறி படரும். ஓகேவா, அந்த ஒரு மாதிரி முட்டு முட்டா இருக்கும், அமுக்குனா டப் டப் அப்படின்னு சவுண்ட் கேட்கும். சின்ன பிள்ளை நான் பண்ணியிருக்கேன். இதன் கூட்டிலைகளும் மலர்களும் சிறியவை, மலர்கள் மஞ்சள் நிறத்தில் காணப்படும். இதன் முடக்கத்தான் முடக்கொற்றான் என்றும் கூறுவர். முடக்கத்தான் தோசை அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, அது ஒரு மூலிகை தோசை, நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஓகேவா, அது என்னது, முடக்கத்தான் தோசை, முடக்கொற்றான் தோசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அது என்ன சொல்றாங்க, முடக்கத்தான் தோசை அப்படின்னா முடக்கொற்றான் தோசை. முடக்கத்தான் அப்படின்னா முடக்கொற்றான் தோசை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, வேலியில ஏறி படரும். இது எப்படி படரும் அப்படின்னா வேலியில, ஓகேவா, பெரிய வேலி இருக்கு அப்படின்னா அதுல ஏறி படரும். அது நீண்ட கொடியே உளிங்கை கொடி, நீண்ட கொடி தானே அது உளிங்கை கொடி அப்படின்னு சொல்றாங்க. இதன் கூட்டலைகளும் மலர்களும் சிறியவை. அது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும். இதோட மலர்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கேயே தெரியும், ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும். அப்ப ரொம்ப சிறியவை, மலர்கள் மஞ்சள் நிறத்தில் இருக்கும். அதோட மலர்கள் அப்படின்றது மஞ்சள் கலரா இருக்கும். அடுத்து இதை முடக்கத்தான் முடக்கொற்றான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னா உளிங்கை திணையில இருக்கு. ஓகேவா, மறந்துடக்கூடாது. ஓகேவா, அந்த பூவை வச்சு உங்களுக்கு சொல்ல தெரியணும். ஓகேவா, முடக்கொற்றான் என்பது எந்த திணைக்கு உரியது அப்படின்னா உளிங்கை திணைக்கு உரியது, அதுன்னு சொல்ல தெரியணும். ஓகேவா, எப்படி கேட்டாலும் 1 மார்க் அப்படின்றது அசால்ட்டா எடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். ஓகேவா, ஈஸியா வந்து 1 மார்க் அப்படின்றது அடிக்கணும் எப்படி கேட்டாலும். அப்ப இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஓகேவா, வேலியில ஏறி படரக்கூடிய நீண்ட கொடி தானே சொல்றாங்க, உளிங்கை கொடின்னு சொல்றாங்க. இது என்ன பண்றாங்க, இது மலர்கள் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு, இதை முடக்கொத்தான் இல்ல முடக்கொற்றான் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? ஓகே, அதுக்கு அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா அடுத்து நம்ம பார்க்க போறது தும்பை திணை அப்படின்றது பார்க்க போறோம். பாருங்க, தும்பை திணை அப்படின்றது பார்க்க போறோம், ரொம்ப முக்கியமான ஒன்று. தும்பை திணை அப்படின்னா என்ன சார் அப்படின்னா பாருங்களேன், தும்பை திணை அப்படின்றது பகைவேந்தர் இருவரும் வலிமையே பெரிது. ஓகேவா, என்ன நிலைநாட்ட தம் வீரர்களுடன் ஒரு நிமிஷம் ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போறது தும்பை திணை அப்படின்றது பார்க்க போறோம். ஓகேவா, இப்ப நம்ம பார்க்க போறது என்னது, தும்பை திணை. தும்பை திணை அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, பகைவேந்தர் இருவரும், நீங்களே ஒரு வேந்தர் நானும் ஒரு வேந்தர். வேந்தர் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, என்னது, மன்னனை தான் வேந்தன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா, மன்னர், வேந்தர் என்ன சொல்றாங்க, மன்னர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, அப்ப பகைவேந்தர் இருவரும் வலிமையே பெரிது, நீ பெருசா நான் பெருசா அப்படின்னு சண்டை போட்டுக்கிறதா என்னது, அதை தும்பை திணை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீ பெருசா நான் பெருசா அப்படின்றத நிலைநாட்டணும் அப்படின்றதுக்காக தம் வீரர்களுடன் தும்பை பூவை சூடிக்கொண்டு போர்க்களத்தில் ஒருவரோடு ஒருவர் போரிடுவது என்ன சொல்றாங்க, தும்பை திணை அப்படின்னு சொல்றாங்க. போரிடுகின்ற அரசர்கள் இருவரும் தும்பை மாலையே சூடியிருப்பார்கள். போர்க்களத்தில் படிப்படியாக வளர்ந்த நிலையில் போரை தொடரும் நிகழ்வாக ஆணைகளுக்கு வருதல் மேற்கொள்ளப்பட்டது. ஓகேவா, எல்லாமே ஹைலைட் ஆயிடுச்சா? ஓகே, பாருங்க, அப்ப ஒண்ணும் கிடையாது. அப்ப தும்பை திணை அப்படின்றது ஒண்ணும் கிடையாது, நானும் ஒரு பகைவேந்தர் நீங்கள் ஒரு பகைவேந்தர். ஓகேவா, நானும் ஒரு வேந்தன், நான் வேந்தன் அப்படின்னா நான் ஒரு மன்னன்,
நீங்களும் ஒரு மன்னன். என்ன பண்றேன் அப்படின்னா உங்களோட நாட்டை கவரணும், உங்களை வந்து நான் அழிக்கணும் அப்படின்றத என்ன பண்றேன், நான் பெருசா இல்ல நீ பெருசா, ஓகேவா, நான் தான் இங்க பெருசு, நான் தான் இங்க ராஜா அப்படின்றத என்ன பண்றேன், நான் வந்து உங்களோட நாட்டை அழிக்கணும், உங்களெல்லாம் வந்து கைப்பற்றணும் அப்படின்றத என்ன பண்றேன்னா தும்பை பூவை சூடிக்கிறேன், ஓகேவா. தும்பை பூவை சூடிக்கிட்டு துப்பமலர் மாலை, ஓகேவா, நான் தான் அந்த மன்னன் அப்படின்னா தும்பமலர் மாலை அணிஞ்சுக்கிட்டு தம் வீரர்கள் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா தும்பமலர் மாலை அணிஞ்சிருப்பாங்க. ஏன் இந்த தும்பமலர் மாலை அணிஞ்சிருக்காங்க அப்படின்னா யாரு வந்து பெரியது, யாரு வலிமையா இருக்கா அப்படின்றத நிலைநாட்டணும் அப்படின்றதுக்காக தும்ப மாலைய தும்ப பூ அணிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க, 2 பேரும் சண்டை போடுறாங்க. அதுதான் என்ன அப்படின்னா தும்பை திணை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பகைவேந்தர் இருவரும் வலிமையே பெரியது அப்படின்றத நிலைநாட்ட தம் வீரர்களோட போரிடுறது என்னது தும்பை திணை. புரியுதான்னு பாருங்க, ஒருவரோடு போரிடுவது என்னது அது தும்பை திணை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அரசர்கள் 2 பேர் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா தும்பைப்பூ மாலை, ஓகேவா, தும்பைப்பூ என்ன பண்ணிருப்பாங்க அதை கட்டி தும்பப்பூ மாலையை வந்து அணிஞ்சிருப்பாங்க. அது எதுக்காக அணிறாங்க, நீ பெருசா நான் பெருசா, யாரு பெருசு நமக்குள்ள அடிச்சு பாத்துருவோமா அப்படின்றதுக்காக என்ன பண்றாங்க அந்த தும்பைப்பூ அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அவங்க கூட என்ன பண்ணுவாங்க, தன் வீரர்களோட சண்டைக்கு போவாங்க. உங்களோட வீரர்களோட சண்டைக்கு வருவாங்க, இவங்களோட வீரர்கள் என்ன பண்றாங்க சண்டைக்கு போறாங்க. அதுதான் என்ன அப்படின்னா தும்பை திணை, ரொம்ப முக்கியம், ஓகேவா. அதே மாதிரி போற தொடங்குறதுக்கு முன்னாடி ஆணிரையை கவர்றதுல இருந்து ஒரு ஸ்டார்டிங்கா இருந்திருக்கு, ரைட்டா. ஓகே, இப்போ அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்றது பாருங்க. அதுக்கப்புறம் சேரலாதன் சிறப்பு மிகச்சிறப்பு அடுத்தது அப்படின்னு கேட்கும்போது எல்லா இடத்துலயும் வளரக்கூடிய தூய வெண்ணிற மலர்களை கொண்டுதான் என்னது சிறிய செடி தும்பை, தும்பப்பூ, ஓகேவா. நம்ம நார்மலா பேசும்போது தும்பப்பூல தூக்குமாடி தும்பை அப்படின்னு பேசுவோம்ல, அந்த மாதிரி, ஓகேவா. தும்பப்பூன்றது இதுதான், ரைட்டா. நிறைய பேருக்கு இந்த வார்த்தை மட்டும் தெரியும், நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்போம், ஆனா இப்பதான் தெரியுது, ஓகேவா. தும்பை பூ அப்படின்றது என்னது இந்த மாதிரி வந்து இருக்கும், வெள்ளை கலரா இருக்கும். தூய வெண்ணிற மலர்களை கொண்ட சிறிய செடியை தான் என்ன சொல்றாங்க தும்பப்பூ அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா. நிறைய பேர் வந்து தும்பப்பூல தூக்குமாடி துங்கு அப்படின்னு என்ன பண்ணுவோம், வாய் வார்த்தைக்கு பேசுவோம்ல, அந்த தும்பப்பூ தான் இது, ஓகேவா. பார்த்த உடனே கண்டுபிடிச்சிக்கணும் இதுதான் தும்பப்பூ, ஓகேவா. இதுவரை நான் பார்க்கல சார் அப்படின்னா இதுதான் தும்பப்பூ. அடுத்து நம்ம பார்க்க போறது வாகை திணை. இதுக்கு முன்னாடி பார்த்தது என்னது தும்பை திணை அப்படின்றது பார்த்தோம். இப்ப நம்ம பார்க்க போறது வாகை திணை, ஓகேவா. வாகை சூடவா அப்படின்னு ஒரு படம் பார்த்திருப்பீங்களா, அது மாதிரி இது என்னது வாகை திணை. போரிலே வெற்றி பெற்ற மன்னன் வாகை பூவை சூடி மகிழ்வது வாகை திணை. வாகை என்றால் வெற்றி தானே அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா. போரிலே வெற்றி பெற்ற மன்னன் வாகை பூவை சூடி மகிழ்வது வாகை திணை. வாகை என்றால் வெற்றி தானே, ஓகேவா. என்ன பண்றேன், உங்ககிட்ட வந்து சண்டை போட்டு ஜெயிச்சிட்டேன், ஓகேவா. நான் என்ன பண்றேன் அப்படின்னா உங்ககிட்ட சண்டைக்கு வரேன், உங்ககிட்ட சண்டைக்கு வந்து உங்ககிட்ட ஜெயிச்சிட்டேன் என்ன பண்ணிட்டேன் வெற்றி, ஓகேவா. ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன பண்றேன் அப்படின்னா அதுக்கப்புறம் வாகைப்பூ மாலை, ஓகேவா, வாகைப்பூ எடுத்து அணிஞ்சுக்கிட்டு வாகைப்பூ மாலையை அணிஞ்சு என்ன பண்றேன், அது வந்து வெற்றியை குறிக்கக்கூடியது. வாகை திணை அப்படின்னா வெற்றியை குறிக்கக்கூடியது, ஓகேவா. மங்கிய வெண்ணிற நறுமணம், ஓகேவா. நிறைய பேர் பார்த்துருக்கலாம், இந்த பூவை நிறைய பேர் இடத்துல இருந்திருக்கும். மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட, எப்படி இருக்கும் அப்படின்னா மங்கன கலர், ஓகேவா. ரொம்ப டிம்மா இருக்கும், வெண்ணிற நறுமணம், ஓகேவா. வெண்ணிறமா இருக்கும், ரொம்ப வந்து வாசனையா இருக்கும், ஓகேவா. கொத்து கொத்தாக மலரும் பூ தானே சொல்லுங்க வாகைப்பூ. இந்த வாகைப்பூ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு மன்னன் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வாகைப்பூவை அணிஞ்சிருப்பான், ஓகேவா. முக்கியம். எப்படி முறையாக போர் புரிந்திருக்கிறார் என்பது தமிழ் மாண்பே ஆகும். எப்படிலாம் வந்து போர் புரிஞ்சிருக்காங்க, எப்படிலாம் வந்து சண்டைக்கு போயிருக்காங்க, ஒரு பூவை வந்து என்ன பண்ணிருக்காங்க இதெல்லாம் வச்சு அது ஒரு திணையா கன்வெர்ட் பண்ணி இப்படிதான் சண்டைக்கு போயிருக்காங்க. அது கண்டமேனிக்கு போயிட்டு சண்டைக்கு போடல, ஓகேவா. அது மாதிரி ஒவ்வொரு பூவையும் அணிஞ்சுக்கிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு சண்டைக்கு போயிருக்காங்க அப்படின்றது இதுல தெரிய வருது, ஓகேவா. எப்படி முறையாக போர் புரிந்தனர் என்பது தமிழின் மாண்பே மாண்பு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பாருங்க. பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆளுமையாளரின் கல்வி. அடுத்து பாருங்க, அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு முக்கியமான ஒன்று, ஓகேவா. முக்கியமான ஒண்ணு, அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டுட்டே இருக்கக்கூடியது, ஓகேவா. பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆளுமையாளரின் கல்வி வீரம், இது ரொம்ப முக்கியம். என்னென்ன அப்படின்றது தெரியணும் பாரு. கல்வி வீரம் செல்வம் புகழ் கருணை முதலியவற்றை பற்றி பாடுவது பாடான் திணை, ரொம்ப முக்கியம். பாடான் திணை அப்படின்னா எனக்கு புரியணும், ஓகேவா. பாடான் திணை அப்படின்றது பாடுவதற்கு தகுதியுடைய அப்படின்னா வந்து இந்த அரசன் அவனை பத்தி பாடுறது தகுதியா இருக்கானா, என்னது அவன் வந்து கணவனாண்டு வரி விதிக்காம ரொம்ப நேர்மையா இருக்கணுமா, மக்கள்கிட்ட வந்து எப்படி இருக்கணும் ரொம்ப கரெக்டா இருக்கணும், அந்த மாதிரி இருக்கிறவன் தான் பாடுவதற்கு தகுதியுடைய அப்படின்னா அந்த மன்னன் வந்து அவனை பத்தி பாடுறது தகுதி இருக்கா அவனுக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்றாங்க, ஓகேவா. என்னது ஒரு மன்னனா இருக்கான் நிறைய பொருள் தரான் அப்படின்னா அவனை பத்தி சும்மாலாம் புகழ்ந்து எழுதல, ஓகேவா. அவனுக்கு தகுதி இருக்கா, அவனுக்கு அந்த நாட்டை வந்து கரெக்டா வந்து ஆள்றதுக்கு தகுதி இருக்கா, அவன் அந்த நாட்டை வந்து கரெக்டான நல்வழியில தான் ஆள்றானா, கரெக்டா வந்து நீதி வழங்குறானா, தன்னோட சுயநலத்துக்காக தான் செய்யறானா அப்படின்ற மாதிரி தெளிவா பாக்குறேன். அப்ப பாடுவதற்கு தகுதியுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப முக்கியம், ஓகேவா. பாடுவதற்கு தகுதியுடைய ஓர் ஆளுமையாளரின், ஓகேவா, ஒரு ஆளுமையாளரோட கல்வி, அவன் எந்த அளவுக்கு அவனுக்கு வந்து கல்வி இருக்கு, எந்த அளவுக்கு படிச்சிருக்கான்,
ஓகேவா. அவனோட வீரம் எந்த அளவுக்கு இருக்கு, ஓகேவா. அவனோட வீரம் எந்த அளவுக்கு, எந்த நாட்டெல்லாம் போய் கைப்பற்றி வந்திருக்கான், எந்த நாட்டெல்லாம் போயிட்டு போன காரியத்தெல்லாம் ஜெயிச்சுட்டு வந்தான் அப்படின்னு சொல்லுவோம்ல. அப்ப எந்த நாட்டெல்லாம் கைப்பற்றி இருக்கான். அப்ப கல்வி, வீரம், செல்வம், அவன்கிட்ட எந்த அளவுக்கு செல்வம் அப்படின்றது இருந்திருக்கு, ஓகேவா. அவன்கிட்ட எந்த அளவுக்கு செல்வம் அப்படின்றது இருக்கு, எவ்வளவு ஆணைகள் வச்சிருக்கான், எவ்வளவு மண்கள் வச்சிருக்கான், எவ்வளவு நாடுகள் வச்சிருக்கான், எவ்வளவு கோட்டைகள் வச்சிருக்கான். அப்ப செல்வம். அவன் புகழ், ஓகேவா. வர்றவங்களுக்கு எதுவுமே பொருளை கொடுக்காம அனுப்ப மாட்டான், ஓகேவா. என்னது அந்த ஒரு பாத்திரம் அதிகமான நெடுமான அஞ்சி அவனோட நுழைவாயில் எப்பயுமே எப்படி இருக்கும், திறந்துதான் இருக்கும், ஓகேவா. யாராச்சும் வந்தா பரிசு பொருட்கள் வாங்கிட்டு தான் போகணும், பொருட்கள் வாங்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவனோட புகழ், அவனோட கருணை, ஓகேவா. ஒருத்தவங்க மேல படக்கூடிய கருணை முதலியவற்றை போற்றி பாடுவது என்ன சொல்றாங்க, பாடான் திணை அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல கேட்கலாம், ஓகேவா. பாடான் திணையை பிரித்தெழுதுக அப்படின்னு கேட்கலாம். பிரித்தெழுதுக அப்படிங்கும் போது 1 மார்க் அப்படின்றது இப்ப எழுத தெரியணும், ஓகேவா. பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை ரொம்ப முக்கியம், ஓகேவா. பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை நல்லா பாத்துக்கோங்க. 1 மார்க்ல கேட்பாங்க. பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை இஸ் ஈக்குவல் டு பாடான் திணை ரொம்ப முக்கியம், சரியா. பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை இஸ் ஈக்குவல் டு பாடான் திணை. அப்ப பாடான் திணை அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, பாடுவதற்கு தகுதியுடைய, ஓகேவா. ஒரு மன்னன் இருக்கான் அப்படின்னாலுமே அவனுக்கு அந்த அளவுக்கு தகுதி இருக்கா, அவனோட கல்வி இருக்கா, அவன்கிட்ட வீரம் இருக்கா, அவன்கிட்ட கருணை இருக்கா, அவன்கிட்ட கொடை இருக்கா, அதை பத்தி எல்லாம் பார்த்துதான் அவன்கிட்ட என்ன பண்றாங்க, அவனை சொல்றாங்க. அதுதானே சொல்றாங்க பாடான் திணை. உணவை பத்தி ஒரு ஆண் மகனோட ஒழுகலாறுகளை சொல்றது என்னது, அத பாடான் திணை. அப்ப பாடுவதற்கு தகுதியுடைய ஒரு ஆளுமையாளரோட கல்வி, வீரம், செல்வம், புகழ், கருணை அதை பத்தி போற்றி பாடுதானே சொல்றாங்க, அத பாடான் திணை அப்படின்னு சொல்றாங்க. அதை சொல்லணும் அப்படின்னா பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை இஸ் ஈக்குவல் டு பாடான் திணை. புரியுதா. பாடான் திணை அப்படின்றது என்னன்னு பாருங்க. அடுத்து ஆமாம் போரை மட்டும் செல்லாது, அடுத்து பார்க்க போறது பாருங்க. போரை மட்டும் சொல்லாது பிற மாண்புகளையும் பாடுகின்ற திணை அருமை அருமை, ஓகேவா. அது வந்து சேரலாதன்னு சொல்றான், ஓகேவா. அடுத்து கேள்வி. அடுத்து வெற்றி முதல் பாடல் வரை உள்ள புறதனைகள் பொதுவானவற்றையும் அவற்றில் கூறப்படாதவற்றையும் கூறுவது பொதுவியல் திணை, ஓகேவா. வெற்றி முதல்ல பாடம் வரையும் கூறப்படாத சில செய்திகள் இருக்குல்ல, அது வரையும் சில விஷயத்துல மட்டும் சொல்லியாச்சு. என்னது ஆணைகளை கவர போறாங்க, அடுத்தது மண்ணை போய் கவர்றாங்க, என்ன பண்றாங்க, மறுபடியும் ஆணைகளை கவர்ந்து மறுபடியும் ஆணைகளை கவர்றாங்க, அடுத்து என்ன பண்றாங்க, போருக்கு போறாங்க. இதை பத்தி எல்லாம் சொல்றது சிலது சொல்லியாச்சு. இப்ப இதுல கூறாம பொதுவா சில விஷயம் இருக்குல்ல, அதை சொல்றது என்ன சொல்றாங்க, அதை பொதுவியல் திணை அப்படின்னு சொல்றாங்க. அதை பாருங்க. வெற்றி முதல் பாடங்கள புறத்திணையில பொதுவானவற்றையும் அவர்கள் கூறப்படாதவற்றையும் கூறுறது என்ன சொல்றாங்க, பொதுவியல் திணை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பொதுவியல் திணை அப்படின்னா உங்களுக்கு தெளிவா தெரியணும். இதுல கூறப்படாத செய்திகள், கூறப்படாத கருத்துக்கள் என்ன சொல்றாங்க, அதை பொதுவியல் திணை அப்படின்னு சொல்றாங்க. கேட்க இனிமை பயக்கிறது, அதெல்லாம் தேவை. ஓகேவா. அடுத்து கைக்கிளை என்பது ஒருதலை காமம், இது ரொம்ப முக்கியம், ஓகேவா. 1 வேர்ட்ல கேட்கலாம். கைக்கிளை அப்படின்றது வந்து என்னது, இது 1 மார்க்ல கேட்கலாம். கைக்கிளை அப்படின்றது ஒருதலை காமம், ஓகேவா. ஒருத்தர் மேல என்னது ஒன் சைட் லவ், அதை என்ன சொல்றாங்க, ஒருதலை காமம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கைக்கிளை அப்படின்றது ஒருதலை காமம். பெருந்திணை அப்படின்றது பொருந்தா காமம் அப்படின்றத குறிக்கும், ஓகேவா. ரொம்ப முக்கியம். 1 மார்க்ல கேட்டால் எழுத தெரியணும், ஓகேவா. பெருந்திணை அப்படின்னா பொருந்தா காமம், கைக்கிளை அப்படின்னா ஒருதலை காமம், ஓகேவா. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், ஓகேவா. ஓகே. ஓகே, ஒரு ரீகேப் மட்டும் பார்த்தலாம் என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத. ஓகே, நம்ம பார்த்தது வந்து புறப்பொருள் இலக்கணம் அப்படின்றது பார்த்தோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா புறப்பொருள் இலக்கணம். புறப்பொருள் இலக்கணம் அப்படின்றது புறம்பற்றிய செய்தியில் சொல்றது புறப்பொருள் இலக்கணம் அப்படின்னு சொன்னாங்க. புறத்திணை அப்படின்னு சொன்னாங்க. அதுல என்ன ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வெற்றி திணை அப்படின்னு பார்த்தோம். வெற்றி திணை அப்படின்றது ஒன்றும் கிடையாது, குயிக்கா சொல்லிடுறேன், டக்குன்னு பாத்துருக்கேன், ஓகேவா. வெற்றி திணை அப்படின்றது உங்ககிட்ட ஆணைகள் இருக்கு அப்படின்னா என்ன பண்றேன், நான் உங்கள்கிட்ட கவர வரேன். அந்த காலத்துல ஆணைகளை வந்து சிறு சிறு குழுக்களா வாழ்ந்தாங்க மக்கள். அவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஆணுகளை கவர்றதுக்காக போறாங்க. அது என்ன சொல்றாங்க அப்படின்னா வெற்றி திணை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா பாருங்க. வெற்றி திணை அப்படின்றது உங்ககிட்ட இருக்க ஆணைகள், அதாவது மாடுகளை வந்து சொத்தா கருதுறாங்க. அதை ஒருத்தவங்க கவரணும் அப்படின்றத என்ன பண்றேன், சொத்தை வந்து உங்களோட இருக்க மாடுகளை வந்து சொத்தா இருக்கக்கூடிய உங்க மாடுகளை வந்து கவரணும்னு நினைக்கிறேன். அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா வெற்றி திணை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா. அதான் இங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா கரந்தை திணை. கரந்தை திணை அப்படின்றது என்ன பண்றீங்க, நான் உங்ககிட்ட வந்து என்ன பண்றேன், மாடுகளை வந்து கவர்ந்துட்டு வந்துட்டேன். அந்த ஆணைகளை நீங்க என்ன பண்றீங்க, என்கிட்டயே ஆணைகளை கவர்றீங்க அப்படின்னு என்ன பண்றீங்க, நீங்க என்ன பண்றீங்க, மறுபடியும் உங்க உயிரோட வந்து என்ன பண்றீங்க, அந்த கரந்தை பூவை சூடிக்கிட்டு என்கிட்ட இருக்க ஆணைகளை கவர வரீங்க. அது என்னது அப்படின்னா கரந்தை திணை. அப்ப எதுக்கு இது ஆப்போசிட்டா இருக்கு, வெற்றிக்கு ஆப்போசிட் என்னது, அது கரந்தை, ஓகேவா. வெற்றிக்கு ஆப்போசிட் என்னது, அதை கரந்தை அப்படின்னு சொல்றாங்க, ஓகேவா.
கரந்தை அப்படின்றது. ஓகேவா? அப்ப வெச்சிப்பூ அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா வீட்டுல வந்து வளர்க்கக்கூடியது, நல்லா சிவப்பு கலரா ஒரு பந்து மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கிறது வெச்சிப்பூ. அடுத்து கரந்தை பூ அப்படின்றது என்னது? நான் வந்து உங்ககிட்ட ஆணுகளை கவர்ந்து வந்துட்டேன், நீங்க என்ன பண்றீங்க இப்ப என்கிட்ட வந்து ஆணுகளை கவர வரீங்க, அது என்னது? அது கரந்தை. முடிஞ்சிச்சா? அது இது எப்படி இருக்கு அப்படின்னா சிறிய முட்டை வடிவில இருக்கும், கொத்து கொத்தா இருக்கக்கூடியது, நீல கலரு, சிவப்பு கலரு, இளஞ்சிவப்பு கலரு, நீலம் கலந்த சிவப்பு கலர் அந்த மாதிரி இருக்கும். இதை கொட்டை கரந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து வஞ்சி. ஓகேவா? வஞ்சி திணை அப்படின்னா மண்ணாசை. ஓகேவா? உங்ககிட்ட மண் இருக்கு, அதாவது நாடை வந்து சொத்தா கருதுறாங்க, மண்ணை வந்து சொத்தா கருதுறாங்க. அந்த மாதிரி மாறின காலத்துல மண்ணை கவர்தல் அப்படின்றது போரா மாறுது. ஓகேவா? உங்ககிட்ட இருக்க மண்ணை வந்து கவரணும் அப்படின்றது மண்ணாசைக்காரன் என்ன பண்றாங்க, பகைவர் நாட்டை வந்து கைப்பிடிக்கணும் அப்படின்றதுக்காக, அந்த நாட்டை வந்து கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக வஞ்சி போச்சு விடுறாங்க. அதுதான் என்னது? வஞ்சி திணை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? வஞ்சி திணை அப்படின்றது எப்படி இருக்கு? பளபளப்பா இருக்கு, மெல்லிய பூ இதுல மெல்லிய பஞ்சு போன்ற நுண்மயிர் அடர்ந்துள்ளதா இருக்கு, அதை வஞ்சி திணை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து வந்து காஞ்சி திணை அப்படின்றது பார்க்க போறோம். காஞ்சி திணை அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, தன் நாட்டை கைப்பற்ற அந்த மாற்று அரசன். ஓகேவா? அவனோட நாட்டை வந்து கைப்பற்ற அந்த மாற்று அரசனோட காஞ்சி பூச்சூடி எதிர்த்து போரிடுதல். ஓகேவா? நான் வந்து உங்க நாட்டை வந்து கைப்பற்ற வரணும்னு வரேன், அப்ப என்ன பண்றீங்க, நீங்க காஞ்சி பூச்சூடிக்கிட்டு சண்டை போடுறீங்க. நான் என்ன பண்ணிட்டு வந்தேன், வஞ்சி பூச்சூடிட்டு உங்க நாட்டை வந்து கைப்பற்ற வந்தேன். புரியுதான்னு பாருங்க. நான் வஞ்சி பூச்சூடிட்டு உங்க நாட்டை வந்து கைப்பற்ற வந்தேன், நீங்க என்ன பண்றீங்க, அதுக்கு காஞ்சி பூவை சூடிக்கிட்டு என்கிட்ட திரும்பி சண்டை போடுறீங்க. அது காஞ்சி, நான் வந்தது வஞ்சி. புரியுதா? வஞ்சி காஞ்சி புரியணும். இங்க என்ன பார்த்தோம்? நொச்சி பார்த்தோம், சாரி வெச்சி பார்த்தோம், அதுக்கு ஆப்போசிட் வந்து கரந்தை பார்த்தோம். ரைட்டா? வெச்சிக்கு ஆப்போசிட் கரந்தை பார்த்தோம், அதுக்கு ஆப்போசிட் என்னது? வஞ்சிக்கு ஆப்போசிட் காஞ்சி பார்த்தோம். ஓகேவா? புரியுதான்னு பாத்துக்கோங்க. 2 முன்னாடி படிச்சீங்க அப்படின்னா மனப்பாடம் ஆயிரும். சரியா? அடுத்து அந்த காஞ்சி அப்படின்றது எப்படி இருக்குன்னு பாருங்க. கொத்து கொத்தா வந்து நீல கலரா இருக்கும். இந்த மலர்கள் அப்படின்றது நல்லா ப்ளூ கலரா இருக்கும். இது அழகா மனம் உள்ள காஞ்சி என்பது ஒரு வகை குறு மரம். ஓகேவா? இது வந்து ஒரு சின்ன மரம் மாதிரி இருக்கும். ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போறது நொச்சி அப்படின்றது பார்க்க போறோம். நொச்சி அப்படின்றது மண்ணை காக்கணும் அப்படின்றது என்ன பண்றாங்க, அந்த கோட்டையை கைப்பற்றணும், கோட்டையை வந்து காக்கணும் அப்படின்றதுக்காக உள்ளிருந்தே முற்றுகையிட்டு போரிடுவது என்ன சொல்றாங்க, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். உள்ளிருந்தே முற்றுகையிட்ட, இது ரொம்ப முக்கியம். உள்ளே இருந்தே முற்றுகையிட்ட, உள்ளுக்குள்ள இருந்து என்ன பண்றாங்க, சண்டை போடுறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். உள்ளிருந்தே முற்றுகையிட்ட பகை அரசனோடு நொச்சி பூவை சூடி போரிடுவது என்ன சொல்றாங்க, அதை வந்து நொச்சி திணை அப்படின்னு சொல்றாங்க. நொச்சி திணை ரொம்ப முக்கியம். என்னது? மண்ணை காக்கணும் அப்படின்றதுக்காக கோட்டைகள் கட்டப்படுது, அதை காக்கணும் அப்படின்றதுக்காக உள்ளிருந்தே முற்றுகையிட்ட மகை அரசனோட என்ன பண்றாங்க, சண்டை போடுறாங்க. அதுதான் என்ன சொல்றாங்க, நொச்சி பூ. அதுதான் நொச்சி பூ சூடி என்ன பண்றது, நொச்சி திணை அப்படின்னு சொல்றாங்க. நொச்சி திணை அப்படின்னா புரியுதான்னு பாருங்க. நொச்சி திணை அப்படின்றது ரொம்ப முக்கியம். நொச்சி திணை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பாருங்க, இது மருது நிலத்துக்குரியது, ரொம்ப முக்கியம். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். மருது நிலம். அப்ப நொச்சி அப்படின்றது எந்த நிலத்துக்குரியது அப்படின்றது உங்களுக்கு தெளிவா தெரியணும். மருது நிலத்துக்குரியது. அப்ப நொச்சி அப்படின்றது மருது நிலத்துக்குரியது. ஓகேவா? இதை என்ன சொல்றாங்க, மணி நொச்சி, கருநொச்சி, மலர் நொச்சி, வெண்ணொச்சி அப்படின்லாம் சொல்றாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது உளிங்கை. உளிங்கை அப்படின்னு உங்களுக்கு பார்த்த உடனே ஞாபகம் வரணும் அப்படின்னா, உளிங்கை அப்படின்னா முடக்கத்தான், முடக்கொற்றான், அந்த இது ஞாபகம் வரும். ஓகேவா? மாற்றரசனோட கோட்டை கைப்பற்ற உளிங்கை பூ வச்சு விட்டுக்கிட்டு தன் வீரரோட என்ன பண்றாங்க, அதை சுற்றி வளைக்கிறாங்க. சுத்தி வளைக்கிறத என்ன சொல்றாங்க, அதை உளிங்கை திணை அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி இருக்கு, முடக்கொத்தான், முடக்கொற்றான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? முடக்கொத்தான் அப்படி இல்லைன்னா முடக்கொற்றான் அப்படின்னு சொல்றாங்க. ஏறிப்படிரும் நீண்ட கொடி தானே சொல்றாங்க, உளிங்கை கொடி அப்படின்னு சொல்றாங்க. இது என்ன பண்றாங்க, சின்னதா இருக்கும், இதோட கலர் வந்து எப்படி இருக்கும், மஞ்சள் கலரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா? அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது தும்பை திணை அப்படின்றது பார்க்க போறோம். தும்பை அப்படின்னா வேந்தன் அப்படின்னா அது மன்னன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். தும்பை பூ எதுக்கு சொல்லிக்கிறாங்க, ஒரு 2 அரசர் இருக்காங்க, நீங்க ஒரு அரசன், நான் ஒரு அரசன். என்ன பண்றேன், நீங்க பெருசா நான் பெருசா, நீ பெரியவனா நான் பெரியவனா, நீயா நானா அப்படின்றத என்ன பண்றேன், சண்டை போடுறேன். ஓகேவா? அப்படி போகும்போது என்ன பண்றேன் அப்படின்னா தும்பை பூ வச்சு ஒடிக்கிட்டு போறேன். ஓகேவா? அதுதான் தும்பை திணை. ஓகேவா? வலிமையே பெரியுது. ஓகேவா? உன்னோட வலிமை பெரிதா, என்னோட வலிமை பெரிதா அப்படின்றதுக்காக போர்க்களத்துல ஒருவரோட போரிடுவது தும்பை திணை. அப்படி போகும்போது என்ன பண்றேன், என்னோட மற்ற வீரர்கள் இருக்காங்க, உங்ககிட்ட மற்ற வீரர்கள் இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க, தும்பை பூ வச்சு ஒடிக்கிட்டு சண்டை போடுறாங்க. அதுதானது தும்பை திணை அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா பாருங்க, தும்பை திணை அப்படின்னா. அடுத்து வாகை திணை அப்படின்றது போர்ல வெற்றி பெறது. நான் வந்து போர்ல வெற்றி பெற்றுட்டேன், உங்களுக்கு எனக்கு சண்டை, அந்த போர்ல நான் வெற்றி பெற்றுட்டேன், நான் வாகை. வாகை அப்படின்னா வாகை சூடுதல் அப்படின்னு சொல்லுவோமா, அந்த போர்ல வெற்றி பெற்று அந்த வாகையை சூடுறது. ஓகேவா? என்ன பண்ணேன், அந்த வாகையை வந்து நான் சூடிக்கிட்டேன், அதுதான் வந்து வாகை திணை. ஓகேவா? போர்ல வெற்றி பெற்று மன்னன் வாகை பூ சூடி மகிழ்வது வாகை திணை. வாகை என்றால் வெற்றி தானே. அப்ப வாகை என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க, வெற்றி அப்படின்னு தெரியும். வாகை என்றால் வெற்றி அப்படின்றது பொருள். சரியா? அடுத்து பாருங்க, ஒரு மன்னன். ஓகேவா? நீங்க தான் ஒரு மன்னன் வச்சுப்போம். ஓகேவா? அந்த மன்னனுக்கு பாடுவதற்கு தகுதி இருக்கா, என்னென்ன தகுதி இருக்கணும், கல்வி இருக்கணும், வீரம் இருக்கணும், கொடை இருக்கணும், கருணை இருக்கணும், புகழ் இருக்கணும், செல்வம் இருக்கணும், இதெல்லாம் இருக்கு அப்படின்னா அதை பாடான்னு தெரியும். ஒரு மனிதனோட
ஒழுகலாறுகள், ஒரு ஆண்மகனின் ஒழுகலாறுகளை கூறுவது என்ன சொல்றாங்க, பாடான் திணை அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு ஆண்மகனோட ஒழுகலாறுகள், அவன் எப்படி இருக்கான், அவனோட வீரம் எப்படி இருந்துச்சு, அவனோட கொடை எப்படி இருந்துச்சு, அவனோட கல்வி எப்படி இருந்துச்சு, அவனோட தன்மை எப்படி இருந்துச்சு, இதை பத்தி எல்லாம் சொல்றது என்ன சொல்றாங்க, அதை பாடான் திணை அப்படின்னு சொல்றாங்க. பாடான் திணை எப்படிங்க பார்க்கலாம், பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை இஸ் ஈக்குவல் டு பாடான் திணை. இது பாயிண்ட் ரொம்ப முக்கியம். பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை இஸ் ஈக்குவல் டு பாடான் திணை. இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். பாடு பிளஸ் ஆண் பிளஸ் திணை இஸ் ஈக்குவல் டு பாடான் திணை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பொதுவியல் திணை. வெற்றியிலிருந்து பாடான் திணை வரையும் புறத்திணையில கூறப்படாத சொல்லப்படாத செய்திகளை என்ன பண்றாங்க, அதை கூறப்படாதவற்றை கூறுறதானது அது பொதுவியல் திணை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பொதுவியல் திணைனா வெச்சி முதல் பாடம் வரையும் சொல்லப்படாத செய்திகளை பொதுவா எடுத்து கூறதானே சொல்றாங்க, அதை பொதுவியல் திணை அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கைக்கிளை அப்படின்றது ஒருதலை காமம். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஓகேவா, கைக்கிளை அப்படின்றது என்னது, ஒருதலை காமம். அடுத்து பெருந்திணை அப்படின்றது பொருந்தா காமம். பெருந்திணை அப்படின்றது என்னது, அது ஒரு பொருந்தா காமம். ஓகேவா, கைக்கிளை அப்படின்னா உங்களுக்கு புரியணும். கைக்கிளை அப்படின்னா ஒருதலை காமம். ஓகேவா, கைக்கிளை அப்படின்றது அது ஒருதலை காமம். பெருந்திணை அப்படின்றது பொருந்தா காமம் அப்படின்றது. ஓகேவா, புரிஞ்சுதா? நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபுல்லா ஓகேவா ஒரு 12 திணைகள் அப்படின்றது பார்த்திருக்கோம். அதுல என்னென்ன திணைகள் வருது அதான் ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, கண்டிப்பா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகேவா, அதோட நொச்சி பூனா என்ன, வாகை பூனா என்ன, வெச்சினா என்ன, கடந்தைனா என்ன அப்படின்றத நான் ஃபுல்லாவே சொல்லியிருக்கேன். இதுதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா புறப்பொருள் இலக்கணம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இதே மாதிரி அகப்பொருள் இலக்கணம் அப்படின்றது நடத்திருந்தேன். அகப்பொருள் இலக்கணத்துல நான் உங்களுக்கு என்ன நடத்தியிருந்தேன் அப்படின்னா, அதுல உங்களுக்கு அந்த மருதம், குறிஞ்சி, மருதம், நெய்தல், பாலை, அது ஒரு நாளை 6 பொழுதா பிரிக்கிறாங்க, ஒரு வருஷத்தை 6 பொழுதா பிரிக்கிறாங்க. குளிர்காலம், கார்காலம், முன்பனி காலம், பின்பனி காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம் அப்படிலாம் வரும். அதை பத்தி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அடுத்து மண், ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு இலக்கணத்துக்கு என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, குறிஞ்சி அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமும், குறிஞ்சி முல்லை அப்படின்னா காடும் காடு சார்ந்தமும், குறிஞ்சி முல்லை மருதம் அப்படின்னா வயலும் வயல் சார்ந்த இடமும், மருதம் நெய்தல், பாலை, நெய்தல் அப்படின்னா கடலும் கடல் சார்ந்த இடமும், பாலை அப்படின்னா சுரமும் சுரம் சார்ந்த இடமும். அதுல இருக்கக்கூடிய தொழில்கள் என்ன, பாலை நிலத்துல வழிப்பறி செய்வாங்க. அங்க தெய்வம் எது அப்படின்னா காளி. குறிஞ்சி மரத்துல யார் இருப்பா அப்படின்னா முருகன் இருப்பாரு. இந்த மாதிரி ஏகப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதனால யாராச்சும் அகப்பொருள் இலக்கணம் பார்க்கல, அகப்பொருள் எனக்கு தெரியவே இல்லை சார், அந்த வீடியோ எப்ப சார் போட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி தான் அந்த அகப்பொருள் இலக்கணம் அப்படின்றது போட்டிருந்தேன். யாராச்சும் பார்க்கல அப்படின்னா அகப்பொருள் இலக்கணம் வீடியோ கண்டிப்பா பாருங்க. அதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் அப்படின்றது கேட்பாங்க. அதே மாதிரி பாவகை. ஓகேவா, பாவகையில இருந்து கண்டிப்பா கொஸ்டின் அப்படின்றது இருக்கு. பாவகை யாராச்சும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா பாவகை வீடியோ பாருங்க. அதுல எத்தனை வகை இருக்கு, பாவகை, அதுல பாவகை என்ன, அப்புறம் யாப்போட இலக்கணம் என்ன, அதை பத்திலாம் உங்களுக்கு ரொம்ப தெளிவா நடத்திருக்கேன். அதனால அது யாராச்சும் பார்க்காம இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ பாருங்க. அதுல உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இப்போ இதுல இருந்து உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொஸ்டின் அப்படின்றது இருக்க போது புக் பேக் கொஸ்டின் தான். அடிக்கடி ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு இந்த கொஸ்டின் வந்திருக்கலாம், இதுக்கு முன்னாடி எக்ஸாம்லயும் நீங்க படிச்சிருக்கலாம். ஓகேவா, அதனால ஒரு 2 கொஸ்டின் அப்படின்றது ஹோம்ஒர்க் கொஸ்டின் கொடுக்குறேன். எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படின்னா கீழே ஆன்சர் பண்ணணும். ஓகேவா, கமெண்ட்ல ஆன்சர் பண்ணணும். நான் கீழே செக் பண்ணுவேன். ரைட்டா, இப்படி யார் ஆன்சர் பண்ணீங்களோ அவங்களுக்கு சூப்பர், எக்ஸலண்ட், செம்ம அப்படிலாம் என்ன பண்ணுவேன், கீழே கமெண்ட் பண்ணுவேன். அதனால ஹோம்ஒர்க் கொஸ்டினுக்கு யாரும் ஆன்சர் பண்ணாம இருக்கக்கூடாது. பாக்குற எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஹோம்ஒர்க் கொஸ்டினுக்கு ஆன்சர் அப்படின்றது பண்ணணும். சரியா? ஓகே, ஹோம்ஒர்க் கொஸ்டின் என்ன அப்படின்றத பார்த்துடலாம். இது முன்னாடியே உங்களுக்கு நடத்திருப்பேன். இதுல முக்கியமானது 4வது கொஸ்டினும் 3வது கொஸ்டினும் 4வது கொஸ்டினும். ஓகேவா, 3 4 நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா 3 டாட் அப்படின்னு வச்சு அதுக்கான ஆன்சர் என்ன, 4 டாட்னு வச்சு அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத போடணும். தன் நாட்டு மக்களுக்கு தந்தையும் தாயும் மகனுமாக இருந்த அரசன் என்னும் மெய்கீர்த்தி உடனும் பொருள். ஓகேவா, அதுவும் அடுத்து 2 நாட்டு அரசர்களும் தும்பை பூச்சூடி போரிடுவதற்கு காரணம். ஓகேவா, இதுக்கான ஆன்சர் என்ன, 2 நாட்டு அரசர்களும் தும்பை பூ சூடிக்கிறாங்க. என்ன பூ அப்படின்னா தும்பை பூ. இதுக்கு முன்னாடி தான் என்ன மாதிரி சொன்னேன். ஓகேவா, தும்பை பூவை சூடிக்கிட்டு என்ன பண்றாங்க, சண்டை போடுறாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, இந்த கொஸ்டின் இப்பதான் சொல்லி முடிச்சேன். யாருமே என்ன பண்ணக்கூடாது, தப்பா ஆன்சர் பண்ணக்கூடாது. இதுக்கு முன்னாடி மாரத்தான்லயும் இந்த கொஸ்டின் அப்படின்றது பார்த்துருந்தோம். கரெக்டா, அதுக்கு முன்னாடி மாரத்தான்லயும் இந்த கொஸ்டின் என்ன, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதனால இந்த கொஸ்டின் மிஸ் பண்ணிடக்கூடாது. சரியா, கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா, ஓகேவா, ஓகே, மீதி எழுதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்றத பார்த்துருவோம். சரியான அகரவரிசை அப்படின்றது உழவு, ஏர், மண், மாடு அப்படின்றது மாலம் குன்ற போலான திருப்பதியும் திருத்தணியும் அப்படின்னு சொல்லுவாங்க. தன் நாட்டு மக்களுக்கும் தாயும் தந்தையுமாக இருந்த அரசன் மெய்கீர்த்தியுடன் பொருள் நெறியோடு நின்று காவல் காப்பவர். இந்த கொஸ்டினை விட்டுருங்க. ஓகேவா, இது இந்த லெசன்ல வராது. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் விலைக்காக மாப்போசி கருதியது சிலப்பதிகாரம். ஓகேவா, 4வது கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன அப்படின்றத மட்டும் கீழே ஆன்சர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான வினா. ஓகேவா, நிறைய கொஸ்டின் பேப்பர்லாம் பார்த்தா இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருந்தாங்க. ஓகேவா, பப்ளிக் எக்ஸாம்ல கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு அதிகமா இருக்கு. தமிழினத்தை ஒன்றுபடுத்தும் இலக்கியமாக மாப்போசி கருதியது அப்படின்றது. ஓகேவா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் தட்டுங்க, ஒரு லைக் ஒன்று போட்டு விடுங்க.
இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஓகேவா, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம வந்து ஹோம்ஒர்க் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. நம்ம சேனல் ஏதாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் பப்ளிக் எக்ஸாம் போடக்கூடிய வீடியோஸ் அப்படின்றது நோட்டிஃபிகேஷனா வரும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராச்சும் வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி வணக்கம். இதே மாதிரி அடுத்த இலக்கண வகுப்புல சந்திக்கிறேன். நன்றி வணக்கம்.